முதல் நாள் ஒரு 3 பாடல் பார்த்தோம். இரண்டாவது நாள் ஒரு 3 பாடலை பார்த்தோம். 6 பாடல்களை நேற்றைய தினத்தில் கந்தர் அலங்காரம் என்கின்ற தலைப்பில் 6வது பாடலை நேற்றைய தினத்தில் நிறைவு செய்தோம். பெரும் பைம்புணத்தினில் சிறு ஏனில் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்துதவே நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இந்த உலகம் என்கின்ற மாயையில சிக்கி நாம் எல்லாம் தவித்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து ஆன்மீகம் என்கின்ற ஆண்டவனுடைய இறை அடியாராக மாறி அருணகிரி பெருமான் நான் பெரும் பைம் புணத்தினுள் சிறு ஏனில் கக்கின்ற பேதை, இந்த திணை புணத்துக்கு காவல் இருந்தாலாம். இந்த குருவிகள் எல்லாம் திணையை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகுமா. அதற்கு வள்ளியம்பிராட்டி அந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா திணைப்புணத்துக்கு காவலாக இருக்கிறாள். அப்படி காவல் இருக்கிற பொழுது அதில் போகிறது என்னமோ கொஞ்சம்தான். அவர் அந்த திணைப்புணத்துக்கு காவல் இருந்து கொண்டே உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் பேசும் பொழுதும் எப்பொழுதும் முருக சிந்தை. நாம் எல்லாம் கூட என்ன பண்ணணும், எப்பெல்லாம் நமக்கு என்ன தோணும்னா எதையோ பார்க்க தோணும், எதையோ பேச தோணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு முருகா 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 முருகான்னு ஓதனமா உருகணுமா. அப்படி வள்ளியம்பிராட்டி உருகினாள். அதனால அதாவது பரமாத்மாவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஜீவாத்மா என்கின்ற வள்ளியம்பிராட்டியை தேடி போனார். வள்ளியம்பிராட்டி முருகனை தேடல. நல்லா புரிஞ்சுக்கணும் கதையை. வள்ளியம்பிராட்டி முருகப்பெருமானுடைய திருநாமத்தை மட்டும்தான் அவள் உச்சரித்தாள். பண்டை தவம் அவளை முருகப்பெருமானை திருமணம் செய்ய வைத்தது. அவ முருகா முருகா என்று உருகினாள். அந்த பரமாத்மா என்கின்ற முருகப்பெருமான் ஜீவாத்மா என்கின்ற வள்ளியம்பிராட்டியை தேடி போனார். நாமும் முருகப்பெருமானை உருகி உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து உருகணும். யார் மேலே? இப்பெல்லாம் யார் மேலேயோ உருகுறா, எதையோ பார்த்து உருகுறாங்க. உண்டா இல்லையா? அந்த காலத்தில் ஞானசம்பந்த பெருமான் சொன்னார் காதலாகி கசிந்தனார். எதுக்கு சொன்னார்? ஆண்டவனிடத்தில் அடியார்கள் வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு காதல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ காதல்னா குட்டி பசங்களை கூப்பிட்டு வச்சு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஆணும் பெண்ணும் ஆடுறது பாடுறது தான் காதல் அப்படின்னு வச்சுட்டாங்க. மாறி போச்சு, அப்படியே காலப்போக்கில் மாறியது. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அம்மா முருகப்பெருமானுடைய சிந்தனையாகவே இருந்தார். இப்ப நாங்கெல்லாம் பேச்சாளர்கள் ஏதோ வந்தோம் பேசணும்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன பேச போறோம், அந்த தலைப்புக்கு என்ன தேவை, யார்கள் எப்படி பொருள் சொல்லி இருக்கிறார்கள், நமக்கு முன்னாடி இருந்த பேச்சாளர்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த புத்தகத்தில் என்னென்ன கொடுத்துருக்கிறாரு, அவ்வளவையும் சேர்த்து வச்சு அதை படித்து கிட்டத்தட்ட ஒரு பாட்டுக்கு பொருள் சொல்லணும்னா 10 மணி நேரம் படித்தாதான் அங்கே பொருள் சொல்ல முடியும். ஏதோ வந்தோம் பொருள் சொன்னோன்னு சொல்ல முடியும். மெல்ல மெல்ல அது மாதிரி இறைவனிடத்துல மெல்ல மெல்ல நெருங்கணுமா, விலகி போகக்கூடாது. இறைவனை விட்டு விலகி போகக்கூடாது, மெல்ல மெல்ல நெருங்கணும். நெருங்குவதற்கு என்ன? பக்தி என்கின்றதன் மூலியமாக நெருங்கணும். சரி, பக்தியை எப்படி காட்டுவது? 63 நாயன்மார்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டுகிறாங்க. 63 நாயன்மார்கள் ஒருத்தர் கண் கொடுத்தார்,
ஒருத்தர் தம் பெத்த பிள்ளையையே கொடுத்தார். ஒருத்தர் கல்யாணம் வேண்டாம் ஓலை கொடுத்து தடுத்தார். அதுக்கப்புறம் அவரே 2 கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டார். நீ எனக்கு அடிமை, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடுத்ததே இவர் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், தோழனாக ஆன உடனே ஐயோ நாம மட்டும் மனைவியோடு இருக்கிறோமே, இவர் மனைவி இல்லாமல் கஷ்டப்படுறாருன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஓகே பண்ணார். பத்தல, 2வதா இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன் சாமி. சரி போ, ஆசைப்படுறதை கொடுக்கறதானே என் வேலை. ஆனால் அவசரப்பட போகிறது என்னமோ நீ தான். சட்டப்படி 2 கல்யாணம் எல்லாரும் பண்ணிக்கணும், நரகத்தில் வேலையே இருக்காது. நான் சொல்லலை, குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்வார், சட்டப்படி எல்லா ஆண்களும் 2 கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு நரகத்தில் இடம் கிடையாது. ஏன், அந்த வேதனையை இங்கேயே அனுபவிச்சிருவீங்கன்றார், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக சொன்ன வார்த்தை தான், ஏதோ ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாருன்னு நினச்சக்கூடாது. அப்போ இறைவனிடத்தில் மெல்ல மெல்ல நெருங்க பேதை கொங்கைன்றார். யாரு? அவரே விரும்பி போகிறார் வள்ளியம் பிராட்டிக்கிட்ட, முருகனே விரும்பி போறார். அப்ப நாம எந்த அளவுக்கு முருகன் மேல அன்பும் பக்தியும் வைத்திருந்தால் நம்ம இடத்தில் முருகப்பெருமான் நாடி வருவார். அதற்கு நம்மளுடைய அன்பு பக்தி தான் காரணம். தூய்மையான பக்தி வேணும், எதையும் எதிர்பார்த்து பக்தி பண்ணக்கூடாது. ஆனால் நாம் அப்படியா பண்ணுறோம்? முதல்ல உள்ள நுழையும் போதே என்னன்னா அவர்கிட்ட கேட்கலான்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு தானே உள்ள நுழையிறோம். லிஸ்ட் இல்லாமல் யாருன்னா நுழையிறோமான்னா கிடையாது, எல்லாரும் லிஸ்ட் போட்டு தான் நுழையிறோம். அப்போ உடனே கேட்டுறாதீங்க, இறைவனிடத்தில் கேட்காம வேற யாரிடத்தில் கேட்க முடியும்? ஒரு கேள்வி வரும். நல்லதெல்லாம் கேட்கலாம், தப்பு கிடையாது, நல்லதெல்லாம் கேட்கலாம். கண்டிப்பாக இறைவனிடத்துல தான் கேட்க முடியும், வேற யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், பெரும் பைம்புணத்தினுள் சிறு ஏனில் காக்கின்ற பேதை கொங்கைன்றார். பெண்களுக்கு 7 பருவங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நேற்று சொல்ல முடியல. பெண்களுக்கு எத்தனை பருவம்? 7 பருவம் இருக்கு. யாருக்காவது தெரியுமா அந்த 7 பருவங்கள் என்னென்னு? 7 பருவங்கள். முதல் பருவம் பேதைன்னு பேரு. பெண்ணுக்கு என்ன பேரு? பேதைன்னு பேரு. எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் பேதையாக இருப்பாங்கன்னா 5 to 7 வரைக்கும் பேதையாக இருப்பாங்க அந்த பெண்கள். அப்போ வள்ளியம்பிராட்டிக்கு என்ன வயசு? 5 to 7ன்னு அர்த்தம். இங்கே கொடுக்கும் பொழுது சொல்றார் பேதை கொங்கைன்றார். பேதைன்னா பெண்ணுன்னு அர்த்தம். அந்த பெண்ணுக்கு வயசு என்ன இருக்கும்னா 5லிருந்து 7க்குள்ள இருக்கும். அந்த பெண்ணை இவர் விரும்பி போகிறார்ன்றார். யார் விரும்புறது? முருகர் விரும்புகிறார். சரி, அதுக்கு அடுத்து என்ன வயசு இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னா பெதும்பை அப்படின்னு பேர். 2வது பருவம் அப்படின்றது அது 8 to 11ன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து மங்கைன்னு ஒன்று இருக்கு. 12லிருந்து 13 வயசு வரைக்கும் மங்கை பருவம் அப்படின்னு சொல்றது. இந்த 13 வயசுக்குள்ள மங்கை பருவம் வாய்ச்சிரும், பருவம் வாய்க்கும். அதனால அந்த பெண்ணுக்கு மங்கைன்னு பேரு. 14லிருந்து 19 வரைக்கும் மடந்தைன்னு பேரு. என்ன பேரு? மடந்தைன்னு பேரு. அப்பனா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்க்கலான்னு அர்த்தம் அந்த வயசுல. சரி, அதற்கடுத்து என்ன பேர்? அறிவை அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு அதிகமாக உணர்ந்து ஒரு குழந்தையை தாங்கி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடியவள் என்பது பொருள். ஏதோ சாதாரணமாக கந்தர் அலங்காரம் பொருள் சொல்றாங்கன்னு நினைக்கூடாது. அதுக்கு எதுக்கு எவ்வளவு உள்ள அர்த்தத்தை வைத்து அருணகிரி பெருமான் பாடி அருளி கொடுத்திருக்கிறார் சிந்திக்கணும். அதுக்கடுத்து தெரிவைன்னு ஒரு பேர். 20லிருந்து 25 வரைக்கும் அறிவைன்னு பேரு. 25 அதாவது 6லிருந்து 32 வரைக்கும் தெரிவைன்னு பேரு அந்த பெண்ணுக்கு. 7 பருவங்கள். அதுக்கு அந்த தெரிவையில தான் குடும்பத்திற்கு தேவையான நலன்களை சேர்ப்பாலாம். மாமியாருக்கு பணிவிடை செய்கிறது, மாமனாருக்கு பணிவிடை செய்கிறது, எல்லா பணிவிடையிலும் அதுக்குள்ளர அடங்கும். கணவனுக்கு செய்வது, குழந்தைகளுக்கு செய்வது, இது எல்லாம். அதுக்கடுத்து பேர் இளம் பெண் அப்படின்னு வாங்க. லாஸ்ட் ஃபைனல் 7வது பருவம்னு பேர் அதற்கு. இந்த 7வது பருவத்தில் 33லிருந்து 40 வயசு, அதுக்கு மேல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் என்ன இருக்கும்? எல்லா பெண்களுக்குமே பேர் இளம், என்னது? பேர் இளம் பெண் அப்படின்னு பேர். 33லிருந்து அதுக்கு மேல இருக்க 40 வயசு வரைக்கும் பேர் இளம் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. 40க்கு மேலே போச்சுன்னா நமக்கெல்லாம் நல்ல நல்ல குணமாக வரும்.
40 என்ன வரும்? ஏங்க 40க்கு மேலே இருந்தால் அப்படி தான் வருமா? யாரை பார்த்தாலும் கடிக்கணும்னு தோணும் போல இருக்கப்போ. அப்போ 50 என்ன வரும்? என்னென்னமோ வரும். நம்ம கந்தர் அலங்காரத்துக்கு போவோம். அதனால் பெண்களுக்கு அந்த 7 பருவத்தில், பேதை என்கின்ற பருவத்தில் இருக்கக்கூடிய 5 வயது 7 வயதுக்கு உள்ள, 5லிருந்து 7 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பேதை கொங்கைனா மார்பகம்னு அர்த்தம். அதை விரும்பி மெய் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல அவரே போறாராம் தேடி வள்ளியம்பிராட்டிய. அதுக்கடுத்து சொல்றார், அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்த அன்றே. நம்ம எல்லாம் கடவுளை நம்ம தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், உண்டா இல்லையா? கடவுளுக்காக நீங்க வணங்குறீங்களா இல்லை உங்களுக்காக கடவுள் வணங்குறீங்களா? நமக்காக வணங்குறோம், கடவுளுக்காக நம்ம யாருமே என்ன பண்றதில்ல. சுவாமி நீ சாப்பிட்டியா என்னைக்காவது கேட்டிருப்பீங்களா? என்ன மேடம், அவர் தான் நமக்கு சோறு போடணும், நாம் போய் அவரை போய் எப்படி சாப்பிட்டியான்னு கேட்க முடியும்? 9 வயசு தின்னனார் கேட்கலையே சுவாமி நீங்கள் சாப்பிட்டியான்னு. வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. பட்டினத்தார் பாடினார். எப்படி பாடினார்? பக்தினா என்னையா பக்தி? ஒரு பெத்த பிள்ளை 5 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைய அறிஞ்சி ஒருத்தர் சமைச்சு கொடுக்கிறார், அதல்லவே பக்தி. இன்னொருத்தர் என்னன்னா, திருநீலகண்டத்தின் மீது ஆனை எம்மை தீண்டவராயன்னு ஒரு அம்மா சொன்னான்னு ஒரே பாயில, யார் அவரு? திருநீலகண்ட நாயனார். ஒரே பாயில கணவன் மனைவியும் கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கு 16 இவருக்கு ஒரு 18ன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அவருக்கு 80 வயது ஆகிற வரைக்குமோ ஒரே பாயில மனைவியே இவர் தொடல, மனைவி இவரை தொடல. இருக்க முடியுமா? இன்னைக்கெல்லாம் மனைவி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்தா கூட அழகா ரோட்ல ஒரு பொண்ணு போனா யாருக்கு கொடுத்து வச்சுக்குதோ தெரியல, எனக்கும் ஒன்று வாச்சிக்குது. என் மாமனார் பெண்ணை பெற்று என் தலையில கட்டுவாரு, நான் பேய பெற்று தலையில கட்டிட்டாரு. உண்மையா இல்லையா? யாராவது ஒரு பெண் அழகா இருந்தா பார்க்காதவர்கள் சொல்லுங்க பாப்போம். பார்க்க தோணுது, அந்த கண் பார்க்க சொல்லுகிறது, அதான உண்மை. ஆனா இளமையை துறந்தார் ஒருத்தர், தன்னுடைய ஆண்டவன் மீது ஆணையிட்டு சொன்னதுனால இளமையை துறந்துட்டார். முடியுமா? இன்னைக்கு எத்தனை சத்தியம், சத்தியமா முருகப்பெருமாள் மேல சத்தியமா சொல்றேன், நான் அதை பார்க்கவே இல்லை சொல்றோமா இல்லையா? ஒரு நாளைக்கு 30 வாட்டி சத்தியம் இல்லை, 300 சத்தியம் பண்றோம், வினாடிக்கு வினாடி சத்தியம் பண்றோம், உண்டா இல்லையா? ஆனா இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அதெல்லாம் இல்லைன்றார், அதெல்லாம் கிடையாது. அப்ப அன்புன்னா என்னதையா? வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், இனி நான் சென்ற ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பறைக்கே. பட்டினத்தாரை எல்லாரும் உயர்வா சொன்னாங்க. 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டு போனார், ஒரு செகண்ட்ல தூக்கி துறவியானார், இதல்லவா பக்தி அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு பட்டினத்தார் சொன்னார், போயா போயா, எனக்கு முன்னாடியே இத்தனை பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டான், என் பக்தியை போய் பக்தி பக்தின்றீங்க. நான் ஆண்டு அனுபவிச்சு கடைசியா இப்பதான் ஏதோ அறிவு வந்துக்குது, இப்பதான் வந்துக்கிறேன், அதுக்கே என்னை இன்னும் கூப்பிடாம வச்சிருக்கான் அவன். யார் கூப்பிடல? சிவபெருமான் கூப்பிடல. ஏண்டா கூப்பிடலன்னா, 2 பெண்கள் அப்படி நடந்து போனாங்க. போகும்போது இவர் தலைக்கு உயரம் வச்சு விரப்பு மேல தலை வச்சு படுத்துட்டு இருந்தார். அந்த பெண்ணு சொல்ற, அடியே கையெடுத்து கும்பிட்டு கொடி அப்படின்னா. அடி போடி, எதுக்கு அவரை கையெடுத்து கும்பிட சொல்றேன்? அவர் ஞானி, இறை தொண்டு, அவ்வளவு பக்தி உடையவர், அவரை காலில் பார்க்கறதே அரிது. நாமெல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தோம்னு சொல்லிக்கிறது அரிது. ஆதிசங்கரரை போன்று வாழுகிற காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்று சொல்லிக் கொள்ளுவது நமக்கெல்லாம் அரிது.
அது மாதிரி வாழ்ந்திருக்கிற நமக்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் போது நம்ம அதை சொல்லிக்கலாம். அதே மாதிரி நம்ம பாம்பன் சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம்னு சொல்கிறது, நமக்கு வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம்னு சொல்கிறது நமக்கு எல்லாம் ஒரு குடுப்பனை, ஒரு பாக்கியம்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த பெண் கேட்குறாடி, போடி போடி முற்றும் துறந்தவராய் இவர், இன்னும் தலைக்கு வேணும் உயரம் வேணுன்றதையே இவரால் துறக்க முடியல, இவரெல்லாம் துறவியா? தலைக்கு உயரம் வேணும் என்கின்ற எண்ணத்தையே இவரால் இன்னும் துறக்க முடியல, இவர் எப்படி துறவியாக முடியும்? திரும்பி வந்தா அந்த பெண்ணு இப்போ சமமாக தலை வச்சு படுத்துட்டுருக்கார். இப்போ தலை கீழே இருக்குடி, இப்பயாச்சும் கையெடுத்து கும்பிடுக்கடி, வணங்கி கொடின்னா. அடி போடி போடி, இன்னும் 99.9% தாண்டி ஆகிக்குது, இன்னும் 1% இருக்குடின்னா. என்னன்னா இந்த மனசில் எல்லாம் திறந்துட்டாரு, ஆனால் அந்த காதை ஓப்பன் பிளேஸில் வச்சிருக்கார். ஏன்? நம்மளை பற்றி ஊரார் என்ன பேசிக்கிறாங்கன்னு இன்னும் அந்த காது கேட்குது, அதை இந்த உடம்பு செய்யுதுடின்னா. அப்போ எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. செத்தாரை போல இருக்க வேண்டும் ஒரு துறவி. எப்படி இருக்கணும்? துறவின்னா எப்படி இருக்கணும்? செத்தாரை போல இருக்கணும். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், தெருக்கு அழைத்தாலும் போகேன், இனி என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனினார். அவரே தான். இருக்கும் இடம் தேடி அன்னத்தை கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவார், இல்லைன்னா இன்னைக்கு ஃபுல்லா பட்னி. 10 நாளா 10 மாசமா பட்னியா தான் இருப்பார். யாராவது கொண்டு வந்து அன்பா கொடுக்கிற பொழுது அந்த சாப்பாட்டை வாங்கி அப்படி பார்க்கிற பொழுது என்ன தோணும்? அது நல்ல வழியில வந்த சாப்பாடா தீய வழியில வந்த சாப்பாடான்னு தோணும். ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் சில பேர் அப்படி இருக்கா. ஒருத்தன் ஒரு ஞானியை கூட்டு போய், ஐயா கொஞ்சம் வாங்க எங்கள் வீட்டுக்கு அமுதுசு உண்ண வாங்கன்னு. அவன் பார்த்தா கொஞ்ச நாளாக பக்தி பண்ணிகிட்டு இருந்தான். சரி, பக்திமான் போல இருக்குன்னு அந்த ஞானியும் போனார். சாப்பிட்டுட்டார், நேரம் ஆயிடுச்சு. அந்த சொன்னார், ஐயா வந்துட்டீங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு இரவு தங்கிட்டு போங்க, நானும் புண்ணியம் பண்ணவனா ஆவேன், என் பாவமெல்லாம் தொலையும், என் கஷ்டமெல்லாம் தொலையும், நான் பண்ண கர்மாவெல்லாம் தொலையும், இந்த மகான் காலடி பட்ட புண்ணியம், அதனால் நீங்கள் ஒரு இரவு இங்கே தங்கிட்டு போங்க, கோயிலாக நினச்சி தங்குங்கோ, இதுதான் என் பூஜை அறைன்னா அந்த பூஜை அறையை சுத்தம் பண்ணி அவருக்கு படுக்கை போட்டு எல்லாம் கொடுத்து, ஐயா படுத்துக்கோங்கன்னார். சாமியார் அந்த ஞானி படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருந்தால் அங்கே நிறைய விக்கிரகங்கள் எல்லாம் இருந்தது, சுவாமி படங்கள் எல்லாம் இருந்தது. இந்த சுவாமியை பார்த்த உடனே இவருக்கு தோணுது, இந்த சாமியை நம்ம திருடிட்டு போனால் என்ன? இந்த சுவாமியை நாம திருடிட்டு போனா என்னன்னு தோணுது. சிவசிவா, இது என்ன? இது இந்த இடத்தில் இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரலாமா? பார்த்தார், இரவு முழுசும் தூங்கலை. அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு எண்ணம் வந்ததற்கு இரவு முழுசும் தூங்கலை. நம்ம மனசுல இதுவரைக்கும் இப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லையே, ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்தது யோசிக்கிறார் ஞானி. இரவு முழுவதும் தூங்கலை. பொழுது விடிஞ்சது. காலையில் சிவ பூஜைக்காக எல்லாம் பண்ணார், முடிச்சார். உணவு சாப்பிடுங்கன்னு, ஐயா இருந்துட்டீங்க, காலையில் உணவும் சாப்பிட்டுடுவேன். இல்லை எனக்கு வேண்டாம். அப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட, சொல்லுங்க சுவாமி, உண்மையை தவிர பொய் சொல்லக்கூடாது, சத்தியமாக உங்ககிட்ட உண்மையை தவிர பொய் சொல்ல மாட்டேன். அப்படியா? அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? ஐயா இப்போது மளிகை கடை வச்சுருக்கேன், சார்ந்தவர்களையும் கெட விடாது, அதான் தேனுடைய குணாதிசயம். ஆனால் நாம் அப்படியா இருக்கும்? கொஞ்ச நேரம் நம்ம பக்கத்தில் உட்காந்து யாருன்னா பேசுனாங்கன்னா அவங்க பக்கம் நம்மளை திருப்பிடுவாங்க. அவங்க குணாதிசயம் நமக்கு சிலதெல்லாம் ஒட்டிக்கும். உண்டா இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, நம்மளெல்லாம் சுத்தமாக மாற்றிடுவாங்க. ஒரு பொருளை வாங்க வைக்கணும்னா அந்த கடைக்காரன் சொல்லுவான் பாரு அதனுடைய வரலாறு, என்னென்னமோ சொல்லி நம்ம வாங்குற வரைக்கும் சில விட மாட்டான். இது அவங்க அந்த மாதிரி இங்கிருந்து இங்கே வந்தது, இது பயன்பட, இது சாயம் போகாது, இது அது ஆகாது, இது என்னென்னமோ சொல்லுவான். ஆனால் அது மாதிரி இதெல்லாம் கிடையாது, தானும் கிடையாது. 100 ஆண்டு காலம் உள்ள தேன். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் உடனே நினச்சிக்காதீங்க, 100 ஆண்டு காலம் ஒரு தேனை வைக்க முடியுமா? கேரளாவில் இன்னைக்கு கூட வருஷத்தை குறிப்பிட்டு ஒவ்வொரு பாட்டிலில் கட்டி சில வைத்தியசாலைகளில் தொங்க விட்டுருப்பாங்க. வருஷத்தை குறிப்பிட்டு சில மண் பானைகளில் அது தொங்கிட்டு இருக்கும்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ஆண்டு காலம் பழமையான தேனை வைத்து சில வைத்திய முறைகளை இன்னைக்கு வரைக்கும் குணப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப யோசித்து பார்க்கணுமா இல்லையா நாம எல்லாம்? அதனால தான் சொன்னார், ஏன் தேனோட ஒப்பிட்டார் அருணகிரியார்னா, முருகப்பெருமான் கூட நாம் எல்லாம் அப்படி தோழராகவோ அடியாராகவோ பக்தர்களாகவோ குழந்தையாகவோ அப்பனாகவோ ஏதோ ஒரு சொரூபத்தில் அவன் பாதத்தை கெட்டியா பிடிச்சிட்டு அவனை வணங்குகிற பொழுது தானும் கெடாதது போல தன்னை சார்ந்தவர்களையும் கெடுக்காத தேனை போன்று நமக்கு என்னவாக இருக்கும்? ஆனந்தத்தை தவிர, இன்பத்தை தவிர, இனிப்பை தவிர வேற ஒன்றும் தராத ஒரு பெருமான் யாரான்னா முருகப்பெருமான். அதை தான் சொன்னார். இன்னொரு அர்த்தத்திலையும் அவர் சொல்லியிருக்கார். என்னன்னா, முருக அடியாராக நாம இருந்தோம்னா நம்ம கையிலேயே கொண்டு வந்து தேன் கொடுத்தா கூட அது என்ன பண்ணுமா? புளிச்சு போனதா தெரியுமா? ஏன்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி, அதாவது அபிராமியை பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கார். மன்னர் வந்து கேட்கிறார், என்ன திதி? எல்லாம் சொல்றாங்க இவன் பைத்தியக்காரன்னாங்க. உடனே என்ன பண்ணிட்டார்னா, இல்லையே அப்படி பார்த்தா தெரியலையே. இல்லைங்க, மந்திரி சொல்றார், அவர் ரொம்ப நல்லவர், திதியெல்லாம் சொல்லுவார், ரொம்ப அன்பானவர், அம்பாள் மேலே பக்தி பாடல் பாடுறவர். ஓ அப்படியா, சரி என்னன்னு பார்க்குறான். ஊரே அவனை பைத்தியக்காரன்னு, இவன் ஒருத்த மட்டும் நல்லவன்னு சொன்னா எப்படி நம்புறதுன்னு உடனே பார்த்தார். இன்று என்ன திதின்னார். அவர் பக்தியில திளைத்திருந்ததுனால என்ன பண்ணிட்டார்? ஆமா, அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு மாத்தி சொல்லிட்டார். உண்டா இல்லையா? அப்போ பக்தியில் நாம மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுது அதை மாற்றி சொல்ல வைத்தவள் அம்பாள். சொல்லியது என்னமோ அவரா இருக்கலாம், சொல்ல வைத்தவள் அம்பாள். இல்லைன்னா நமக்கு அபிராமி அந்தாதின்னு ஒன்று கிடைச்சிருக்குமா? அப்படி அவர் தப்பா சொல்லலைன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்காது? அபிராமி அந்தாதின்னு ஒன்று நமக்கு கிடைச்சிருக்குமா? கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தன் பக்கத்திலே அந்த பக்தனை இழுத்து கொள்ளுவதற்காக, அந்த பக்தனுடைய பெருமையை உலகம் முழுவதும் விளங்க வைப்பதற்காக அம்பாள் செய்த ஒரு திருவிளையாடல் அது. இப்போ உலகம் முழுவதும் இன்னைக்கு வரைக்கும் அபிராமி அந்தாதி சொல்றமா இல்லையா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். எது? அபிராமியினுடைய கடைக்கண் பார்வை நம்மீது பட்டுவிட்டால் நல்லன எல்லாம் தரும். உலகத்துல என்ன நல்லது இருக்கோ அவ்வளவும் தரும். தருந்தானே? அதைத்தான் இங்க சொல்றார். அப்ப நாம எல்லாம் என்னவாக மாறணும்? அடியாராக மாறணும். ஏதோ ஒரு கடவுள், ஏதோ ஒரு கடவுளை நாம கெட்டியா பிடிச்சிக்கணும்ன்றார். 7வது பாடல் ரொம்ப அருமையான பாடல். 7வது பாடல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நம்மெல்லாம் உண்மையிலே சிந்திப்பதற்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கும். அவர் சொல்றார் பாருங்க, சலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உள்ளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கலித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. ஒன்றும் புரியல. ரொம்ப ஞானிகளுக்கு புரிய வேண்டியதெல்லாம் எங்களுக்கு சொன்னால் நாங்கள்லாம் எங்கே புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறீங்களா? சொல்கிறேன் பாருங்க. சலத்தில் பிணிப்பட்டு, துன்பக்கடல் என்று சொல்லக்கூடியதில் நாம் எல்லாம் பிணிப்பட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? இங்கே இருக்கிறவங்க யாராவது கை தூக்குங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சுவாமி, நான் நாளைக்கே என்னை ஏமா வந்து கூப்பிட்டா நான் ஹாயா வா வா வான்னு கூப்பிட்டுட்டு டாட்டா சொல்லிட்டு, எதுக்கு இந்த பூமிக்கு டாட்டா சொல்லிட்டு இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு நிம்மதியாக போவேன்னு யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். அப்போ எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, யாரும் சந்தோஷமா இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அப்படி போயிடலான்னு தோணலை. எவ்வளவு பேர் 60 தாண்டி இருக்கிறீங்க? கை தூக்கவே பயப்படுறாங்க. 60ன்னு சொன்னா டிக்கெட் எடுத்து இந்த அம்மாவே பேக்கிங் பண்ணி அமுச்சு வச்சிரும் போல இருக்குன்னு. 60 ஆயிடுச்சா? ஒரு சொல்ற பாருங்க, ஒரு மாமியா மருமக 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த கிழவி கொஞ்சம் குடைச்சல் பிடிச்ச கிழவி. பாத்திரத்தை நல்லா தேயி, என்ன இது இப்படி தேய்ச்சி வச்சுக்கிற
இன்னும் நல்லா தேய், என் முகம் தெரியணும். அதில் 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுல எப்படி முகம் தெரியும்? அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த சில வயசான பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணும். இந்த மருமக சொல்கிறான், நல்லவங்களுக்கெல்லாம் வருது, உனக்கு வரமாட்டேந்தேன்னா. நானும் போகணும் தாண்டி நினைக்கிறேன், ஆனால் அந்த யமன் கூப்பிட மாட்டேன்றான். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக பெத்து கொடுடின்னா. அந்த மருமகளும் ஒரு பேரனை பெற்று கையில் கொடுத்தா. பேரனை பெற்று கொடுக்க சொன்னல, கொடுத்துட்டே போ. அதுக்கு அவ சொல்கிறா, இது வளரட்டு மேடி, பார்த்துட்டு போயிடுறேன். அதுவும் வளர்ந்துச்சு. பள்ளிக்கூடம் போகட்டுண்டி போயிடுறேன்னா, அதுவும் பள்ளிக்கூடம் போச்சு. போலியான்னா, காலேஜ் போட்டும் போயிடுறேன். காலேஜ் போயாச்சு. வேலை கிடைக்கட்டுண்டி போயிடுறேன். வேலையும் கிடைச்சிச்சு. கல்யாணம் ஆயிட்டோண்டி போகிறேன் அப்படின்னுச்சு. கல்யாணமும் ஆயிடுச்சு. கொள்ளு பேரனை பார்த்துட்டு போகிறேன்டின்னுச்சு. இப்போ கொள்ளு பேரனை பார்த்துடுச்சு. இப்பயாவது போனா, தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்கு, நீயும் தான் பேரை எடுத்துட்டு வா போகலாம். அப்படிதான் இப்போ நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அதாவது என்னன்னு கேட்டா, முதல்ல நல்லவங்களுக்கு வருதான்னுச்சு. இந்த கிழவி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே போய் கடைசியில் இவனுக்கு பேரை வந்துருச்சு. இந்த பேரை வந்ததுமே தானே நீ என்ன போன்னு சொன்ன. இப்போ உனக்கும் பேரன் வயசாயிடுச்சு, இப்போ நீயாவது போ. அப்பன்னா என்ன அர்த்தம்? 90 வயதானாலும் என்ன தோணல, இந்த பூமியை விட்டு நமக்கு போக தோணல. 100 அப்பயும் தோண மாட்டேங்குது. அப்பயும் ஐயோ, இதை விட்டுட்டு போயிடுவோமா, இந்த கட்டில் விட்டுட்டு போயிடுவோமா, பெட்டை விட்டுட்டு போயிடுவோமா, இந்த வீட்டை விட்டுட்டு போயிடுவோமா, சொத்து பத்தை விட்டுட்டு போயிடுவோமா, செத்து வச்சதை விட்டுட்டு உண்டா இல்லையா? யாருக்காவது இறைவா நீ வா, என் கடமை எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்ப இறைவன் கூப்பிட்டால் நான் சந்தோஷமாக போக தயாராக இருக்கிறேன் சொல்ல முடியுமா? சொல்லுவதற்கு இல்லை. அதான் நிஜம். அததான் இங்க சொல்றார், சலத்தில் பிணிப்பட்டு. பிணின்னா என்ன அர்த்தம்? பிறவின்னு ஒரு அர்த்தம், நோயின்னு ஒரு அர்த்தம், 2 அர்த்தம் சொல்றார். அதுக்கு அடுத்து சொல்றார், துன்பக் கடல் என்று சொல்லக்கூடியதில் நாங்கள் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவா, அப்படி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்து சொல்றார், அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன். நான் எல்லாம் எதை பார்க்கறனோ எல்லாத்தையும் நிஜம் நிஜம் நிஜம்னு நினைக்கிறேன். எது? இந்த உடம்பு நிஜம்னு நினைக்கிறேன், இது அழகா இருக்குன்னு நினைக்கிறேன், இது என்னைக்கும் அழியாததுன்னு நினைக்கிறேன். ஆனா இது அழியுமா அழியாதா? இந்த இளமை அழியுமா அழியாதா? அழியும் தானே. 16 வயசுல பார்த்ததற்கும் 60 வயசுல பார்க்கறதுக்கும் வித்தியாசமாகிறது இல்லை, மாறுதில்லை. அப்ப மாறுபடுகிறதா? அதை இங்க சொல்லும் பொழுது சொல்றார், இது அழியக்கூடியது. இந்த ஆடை உடுத்திட்டு இருக்கு, இது என்னைக்காவது அழியாம இருக்கும்னு நான் கேரண்டி தர முடியுமா? முடியாது இல்லையா? எதையுமே நம்ம அழியக்கூடியது தான் அனைத்தும். அந்த அழியக்கூடியதன் மீது நான் பற்று வைத்து விட்டு அழியாமல் என்றென்றுக்கும் இருக்கக்கூடிய பரமானந்தம் என்கின்ற ஒன்றை தரக்கூடிய இறைவன் மீது அப்படி போயிட்டு வர மாதிரி, மின்னல் மாதிரி தான் எனக்கு பக்தி வருது, அன்பு வருது. அழியக்கூடியது இது எல்லாம். நான் எதெல்லாம் அனுபவிக்கிறேனோ அது அத்தனையுமே அழியக்கூடியது. அழியாது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே அழியாதது எதுவும் கிடையாது. ஒட்டுமொத்தமா எதனாலும் அழிந்து போகக்கூடிய ஒன்று. ஆனா என் பக்தியோ, என் அன்போ, என் ஆசையோ அந்த அழியக்கூடியதன் மேலே இருக்கே தவிர அழியாததன் மேலே எனக்கு வரமாட்டேங்குது. அதை தான் இவர் சொல்றார். துன்பமாகி இருக்கக்கூடிய எனக்கு துன்பத்தை தான் தருது. உண்டா இல்லையா? இப்போ நகை போடுறோம், திடீர்னு நமக்கு தொழிலில் நஷ்டம்னா அந்த நகையை கொண்டு போய் விற்கிறோம். அதை வித்துட்டும் போது என்ன மனசு தோணும்? போச்சே 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 தோணுதா? ஆனால் அது அழியக்கூடியது என்பது தெரியும், உண்மைதானே? ஆனால் அதிலிருந்து மீண்டு வரமா? வரல. ஆனால் அழியாத பெருமான் முருகப்பெருமான். ஆனால் அவர் மேலே பக்தியை வையின்னா அவர்கிட்ட போகும்போதெல்லாம் இவ்வளவு லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் தான் அவரை பார்க்குறோம். முருகா அதை குடு, முருகா இதை குடு, அப்படி தானே கேட்குறோம். அது சொல்றார், துன்பமாகி இருக்கக்கூடிய கடலில் நான் கட்டுப்பட்டு மூடத்தனமாக மூழ்கி கிடக்கின்றேன். அதிலிருந்து என்னை விடுபட்டு அதுக்குள்ள என்னை கொண்டு போகாதே.
அதிலிருந்து என்னை விடுவித்து வினை பயன். இப்போ நாம் எல்லாம் அனுபவிக்கிறது என்ன பயன்? நீங்கள் அடியாராக இருந்தாலும் அதுவும் வினை பயன்தான், பக்தி செலுத்தினாலும் அதுவும் வினை பயன்தான், நீங்கள் பக்தி செலுத்தலைனாலும் அதுவும் வினை பயன்தான், நீங்கள் துன்பப்பட்டாலும் அதுவும் வினை பயன்தான், நீங்கள் இன்பமாக இருந்தாலும் அதுவும் வினை பயன்தான். மாறுபாடே கிடையாது. இதுல இருந்து ஏதாவது மாறுபாடுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதை இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், சலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உள்ளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய் அப்படின்னா அர்த்தம், மாயையை தவிர்த்து விடுன்னு அர்த்தம். அப்போ இங்க கேட்டுங்கிறவங்க எல்லாரும் இன்னையிலிருந்து என்ன பண்ணணும்? மாயைக்குள்ள விடக்கூடாது. மாயை எது எது? நம்ம பெட்டில் தூங்குறதுலேருந்து ஆட்டோவில் போகிறது. நான் ஆட்டோவில் தான் போவேன். ஆட்டோ என்னைக்கு வந்துச்சு, கார் என்னைக்கு வந்துச்சு? சில பேர் சொல்லுவாங்க நான் காரில் தான் ஏறுவேன். இதெல்லாம் மாயை. நடந்தும் போக கற்றுக்கணும், காரில் போகிறதுக்கும் தெரிஞ்சுக்கணும், ஆட்டோவில் போகிறதுக்கும் தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் எதுவுமே இல்லைன்னாலும் இட்லியும் சாப்பிட்லாம், பொங்கலும் சாப்பிட்லாம், பூரியும் சாப்பிட்லாம், ஒரு நேரம் விரதமும் இருக்கணும். உண்டா இல்லையா? அப்போ மாற்றிக்கொள்ளணும். அப்போ எதற்கும் இந்த மனதை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். துன்பம் வந்த உடனே துவண்டு விடக்கூடாது. கொடுத்தவன் தான் எடுக்கிறான். அப்ப துன்பம் வந்த கொடுத்த பொழுது நீ சொன்னியா அவன்கிட்ட, ஏண்டா கொடுத்தேன்னு கேட்டியா? இப்ப எடுத்தான், அப்ப ஏன் எடுத்தான்னு இப்ப கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனா எடுத்தால் மட்டும் நம்ம கேட்கிறோம், கொடுத்தா கேட்கறது இல்லை. கொடுத்தா கேட்கிறோமா? ஏண்டா கொடுத்த, கோடி ரூபாய் கொடுத்துக்கிறிய, ஏன் கொடுத்த கேட்குறோமா? இல்லை. அப்போ மட்டும் ரொம்ப சந்தோஷம். அப்போ யாராவது சாமியை கும்பிட்றோம்னா கடவுள் தான் கொடுத்தாரா சொல்கிறதே கிடையாது, நன்றியே சொல்கிறது கிடையாது. உண்டா இல்லையா? இறைவனிடத்தில் இதை சொல்லுகிறார். அடுத்து சொல்கிறார், பிரம்மத்தை மாயைக்குள் என்னை கொண்டு போய் செலுத்தி திக்கி, அதாவது சிக்கி தவிக்க விடாமல் பார்த்துக்கோ. இன்னொரு விஷயத்தை அவர் சொல்கிறார், என்னன்றார், அப்படி தவிக்க நான் உள்ள நுழைகிற பொழுது என்னை தடுத்தாட்கொள், உன் திருவடியை காட்டு. அப்படி உன் திருவடியை காட்டி என்னை அந்த உன் பக்தி நெறியிலே என்னை உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை, உன் நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நீ தந்தருள வேண்டும் முருகா. நம்ம எல்லாம் என்ன கேட்கணும் கடவுள்கிட்ட? நான் எங்கெல்லாம் போய் மாயைக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிறேனோ அப்பொல்லாம் இறைவா நீ தடுத்தாட்கொள் என்னை, இறைவா தடுத்தாட்கொள். இன்னொன்று, ஒருவேளை வினை பயனால் நான் அந்த துன்பத்தை அனுபவிக்க நேரிட்டால் அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய வலிமையை, மன வலிமையை நீ எனக்கு தந்தருள். அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்கின்ற ஞானத்தை கொடு. ஏன்னு கேட்டா, இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்கின்ற 3 சக்தியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். இச்சா சக்தி வள்ளியம்பிராட்டி, கிரியாசக்தி தெய்வ யானை, ஞான சக்தி கையில வேலாயுதம். இது 3ஐயும் இயக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இதை கேட்டா அவர் இது 3ம் தருவாராம். சரி, இச்சா சக்தினா என்ன அர்த்தம்? இந்த லோகத்துக்குரிய சுகபோகங்கள். சுகம்னா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி காரு, பங்களா, வீடு, வாசல், சுகமா வாழ்றது, ஏசியில தூங்குறது, இதுக்கு பேர் எல்லாம் சுகம் இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிறத 4 பேருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற பொழுது அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. புண்ணியமா நல்லா இருக்கட்டும், புண்ணியவதி நல்லாயிரு ஒரு வரும் தெரியுமா? அவங்க நம்மளை எந்த ரூபத்தில் பார்ப்பாங்க? கடவுளாவே பார்ப்பாங்க. உண்டா இல்லையா? கடவுளாவே பார்ப்பாங்க இல்லையா? கடவுள் வேறதான், நம்ம சாதாரண மனிதர். இறைவன் கொடுத்ததை இறைவனுக்கு திருப்பி ஏதோ ஒரு 10 ரூபாய் தானம் பண்றோன்னு வச்சுப்போம். அப்படி இருக்கும் பொழுது அவரை நம்மை கடவுளாக, அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடியதை சில பேருக்கு பகிர்ந்து கொடுத்து, சில நல்லதை செய்து, நல்லது எதெல்லாம் இருக்கோ உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் எது கெட்டது எது நல்லதுன்னு. 6 அறிவு எது கொடுத்துக்கிறார்? 6ஆவதாக இருக்கக்கூடிய அறிவு நம்மை பிரிச்சு பார்ப்பதற்கு. எதை? இது மிருகம், இது மனிதர், பிரிக்கிறதுக்கு. இது நல்லது, இது கெட்டது, இது இன்பம், இது துன்பம், இது மேடு, இது பள்ளம், இது நெருப்பு, இது நீர், எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கிறோமா இல்லையா? எல்லாவற்றுக்கும் பிரிப்பதற்கு ஞானத்தை கொடுத்த இறைவன் ஏன் தர்மம் செய்வதற்கு மட்டும் ஞானத்தை கொடுக்கல? ஏன்? இந்த மனசு
மனசு வரமாட்டேன். அதான் உண்மை. அதை தான் இங்க சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, இதை சொல்லிட்டார், என்ன அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல கொண்டு போய் மாட்டி விடாதே, அப்படி மாற்றதா இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய வலிமையை கொடு, அப்படி யாரும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக உன் திருவடியை எனக்கு கொடு என்று கேட்டதற்கு பிறகு அடுத்து சொல்றார் பாருங்க, அவுணர் உரத்து உதிர குலத்தில் குதித்து குளித்து கலித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே என்றார். இதுக்கு உங்களுக்கு வேல் விருத்தம் ஒரு 4 வரி சொல்றேன். என்னன்னா, இந்த இடம் யமனுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 4 பற்கள் இருக்கும். யம தூதர்களுக்கு ஒரு 4 பல்லு இருக்கு. அதுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்றேன். வேதாள பூதமோடு காளி காலாத்திரிகளும் வெகுளூரு பசாச கணமும் வெங்கழுகுடன் கொடிய பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கபடமும் கணபன வியாலமும் அடக்கி தடக்கிரியலாம் அலைய நடமிடும் நெடும் தானவர் நினத்தசை அருந்தி புறந்தர வை வேல் அப்படின்னு சொல்றார். இதுலயே அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன் பாருங்க. இங்க என்ன சொல்றார், அவுணர் உரத்து உதிரத்து குலத்தில் குதித்து. யார் குதித்தார்? இந்த முருகப்பெருமானுடைய படையில ரொம்ப நாளா சில பிசாசு வேதம் பூதம்லாம் இருக்குதான். வேதாளம் பூதாளம் இந்த பூதங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுதான், முருகப்பெருமான் இருக்கார், தப்பு பண்ணக்கூடாது, நம்ம எந்த உணவையும் தீய உணவை உண்ணக்கூடாது. நல்லா கேட்கணும் கதையை. தீய உணவுகளை உண்ணக்கூடாது. முருகப்பெருமான் படையில் இருப்பதற்கே ஏதோ ஒரு முன் ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த புண்ணியத்தில் இந்த படையில் சேர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாமோ வேதாளம் தான், நாமோ பூதம் தான், தசை என்கின்றதையும் ரத்தத்தையும் குடிக்கக்கூடியவர்கள் தான். ஆனா முருகர் இருக்கார், தப்பு பண்ணக்கூடாது. என்ன இருக்கார்? தப்பு பண்ணக்கூடாது. அப்போ இப்படின்னு அந்த எதுக்கு அந்த பூதத்திற்கு தோணுகிறது, அந்த வேதாளத்துக்கு தோன்றுகிறது. பசியோட இருக்கா ரொம்ப நாளா. முருகப்பெருமான் படையில் இருக்கக்கூடிய அந்த பிசாசுக்கள் எல்லாம் ரொம்ப பசியோட இருக்கான். அப்படி பசியோடு இருக்கிறது முருகப்பெருமான் பார்த்துட்டாராம். ரொம்ப நாளா பசியா இருக்கு, இதுக்கு உணவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கிறதுன்னு இறைவன் பார்க்கிறார். ஆனா அந்த உணவு அவர்களுக்கு பிடித்த உணவா இருக்கணும், வயிறும் நிறையணும். இப்போ மாடுகிட்ட கொண்டு போய் இந்த பீஸா தின்னு பர்கர் தின்னு சொல்ல முடியுமா? சரி நம்மளேன்னு வச்சுப்போம், நாம் எல்லாம் கோட்டீஸ்வரர். ஒரு செகண்ட் கற்பனை பண்ணிக்கோங்க. காரு பங்களா BMW அப்புறம் ஆடி காரு, ஆமாம் கூப்பிட்ட வேலை காரு ஒரு 40 பேர் எல்லாம் இருக்காங்க. நான் பொங்கல் சாப்பிட மாட்டேன், இட்லி சாப்பிட மாட்டேன், சட்னி சாப்பிட மாட்டேன், நான் 2000 ரூபாய் நோட்டு சாப்பிடுவேன், 500 ரூபாய் நோட்டு சாப்பிடுவேன், கட்டுக்கட்டா பணத்தை சாப்பிடுவேன்னு சாப்பிட முடியுமா? நீங்க தான் பணக்காரராச்சே, பணத்தையே சாப்பிடுங்க. பணக்காரர் தானே. இல்லை ஒரு கார் வாங்கி அப்படியே முழுங்குங்க, ஒரு ஏசி, ஒரு வீடு, அட ஒரு 4 பட்டு புடவை, எதாவது அப்படி சாப்பிடலாம். இல்லை பணக்காரர் தானே, நல்ல காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிடுங்க. முடியுமா? உணவு என்ன உண்ண வேண்டுமோ அதைத்தான் உண்ண முடியும். இந்த வயிற்றுக்குள் எது ஜீரணமாகுமோ அதைத்தான் நம்ம உண்ண முடியும். ஜீரணமாக அதெல்லாம் உள்ள போட்டால் நம்ம கெதி அதோ கெதி. இப்போ இந்த வேதாளம் அப்படின்னு சொல்றது, பூதம்னு சொல்றது, இதுக்கு எல்லாவற்றுக்கும் என்ன உணவு கொடுக்கலாம் என்று முருகப்பெருமான் நினைக்கிற பொழுது அப்ப மாட்டினாங்களா யாரு? தாரகாசூரன், சிங்கமுகாசூரன், சூரபதுமன், அதனுடைய படைகள் 70 வெள்ளம் எல்லாம் உள்ள நுழையுது. இப்ப என்ன பண்றாரா, அப்படி விடுறாரா அந்த வேலாயுதத்தை. அப்படி விடுகிற பொழுது அந்த இருக்கக்கூடிய படைகள் எல்லாம் சிதறுகிறதா. சிதறின உடனே இந்த உடம்புல இருக்கக்கூடிய சதை பிண்டங்கள் எல்லாம் அப்படியே பிச்சு எரிகிறது. கீழே உதிர கடல் ஓடுது.
இந்த வேதாளத்துக்கும் இந்த பூதத்துக்கும் இந்த பிசாசுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுதா, ஆஹா ஆஹா ஆஹா, காத்திருந்தவனுக்கு இன்னைக்கு கொடுத்தோம் பாரியா முருக பெருமான். என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு, முருகா நீ வாழ்க, முருகா நீ வாழ்க, முருகா நீ வாழ்கன்னு என்ன பண்ணுதான் அவர் சொல்றார் பாருங்க. அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கலித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி. மொத்தமா இப்ப எதனால நடந்ததுன்னா அந்த வேலாயுதத்தினால நடந்தது. அந்த வேலாயுதம் அப்படி விட்ட உடனே எல்லா உடம்புகளும் பீஸ் பீஸா போகுது. இப்போ அதுக்கு இந்த பிசாசுக்கு வேதத்துக்கு பூதத்துக்கெல்லாம் என்னமா இருக்கான், கொண்டாட்டமா இருக்கா, ஒரே கொண்டாட்டம். அதாவது அள்ளி அள்ளி சாப்பிடுது, அந்த உதிரத்தை எடுத்து எடுத்து குடிக்குது. குடிக்கிற பொழுதும் உண்ணுகிற பொழுதும் என்ன சொல்லுதான், முருகா நீ வாழ்க, உன்வேல் வாழ்க, உன்னை பெற்றவள் வாழ்க. யாரு? உன்னை பெற்றவள் வாழ்க. அதிலேயே சொல்லுவாங்க என்னன்னு, இந்த வேல் விருத்தம் படிச்சீங்கன்னா அதுல சொல்லுவாங்க, கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி தாமரையில் அமர்ந்த கண்ணி நாராயணி குமரி திரிபுர பைரவி அமலை கௌரி காமாட்சி கொற்றை திரியம்பகி என்று சொல்லக்கூடிய பெற்ற சிவகுமரன் அப்படிம்பாங்க. இத்தனை பேர் இருக்குது அம்பாளுக்கு. அவ்வளவு பேரோட இருக்கக்கூடிய அம்பாள் பெற்ற திருக்குமாரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அதனால குளத்தில் குதித்து, எது உதிர குளத்தில குதிக்குதான், எது எல்லாம் எப்படி குதிக்குதான், 4 பல்லு இருக்குமா, காளி காலாத்திரின்னு, காளின்னு ஒரு பல்லு, காலாத்திரின்னு ஒரு பல்லு, யமன்னு ஒரு பல்லு, யமாத்திரின்னு ஒரு பல்லு, யமதுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4 பல்லு இருக்கான் யமனுக்கு. அந்த 4 பல்லு தான் நம்மளெல்லாம் இழுப்பாங்களாம், அதை மென்று விழுங்குவாங்களாம். எதுக்கு? இந்த பிசாசுக்கும் இந்த பூதத்துக்கும் அவ்வளவு இருக்கான் அந்த பற்கள். அந்த மாதிரியில அவங்க மென்று விழுங்குறாங்களாம். அதுக்கு உணவு கொடுத்த ஒரு பெருமான் யாரானா, ரொம்ப காலமா பசியோடு இருக்கக்கூடிய அந்த பூதங்களுக்கு, வேதாளத்திற்கு, பிசாசுகளுக்கு உணவு கொடுத்த பெருமான் யார் என்று சொன்னால் அந்த பெருமான் தான் முருகப்பெருமான். அந்த பெருமான் தான் முருகப்பெருமான். அதுக்கே உணவு கொடுத்தார்னா நமக்கு கொடுக்க மாட்டாரா? சதா சர்வகாலம் முருகா 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 என்று நாமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கொடுக்க மாட்டாரா? அதனால சொல்றாராம். இப்போ அடுத்த பாடல், 8வது பாடல் சொல்றார், ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்தது ஓர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் 6 உடை தேசிகனே. முருகப்பெருமானுக்கு எத்தனை முகம்? 6 முகம். என்னென்ன முகம்? ஈசானம், தத்புருஷம், வாமதேதம், சத்யோஜாதம், அகோரம், அதோமுகம். மொத்தம் எத்தனை ஆச்சு? 6 முகம் ஆச்சு. சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? 5 முகம். எது? ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், அகோரம் என்கின்ற 5 முகம். இந்த 5 முகத்தில் இருந்து தான் என்ன வந்தது? ஒளி வந்தது. இந்த 5 முக சிவனே அதோமுகம் என்பது ஞானிகளுக்கு மட்டும் தெரியும், நமக்கு தெரியாது. ரொம்ப நாளா அந்த பக்தர்கள் எல்லாம் கூடி சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க, சுவாமி உங்களுக்கு 6 முகம் இருக்குதாமே, ஒரு ஞானி சொன்னாரு, 5 தான் எங்களுக்கு தெரியுது, 6வது எங்களுக்கு தெரியலையே, நாங்கள்லாம் என்ன பாவிகளா, அந்த 6வது முகத்தையும் எங்களுக்கு காட்டலாமே. யார் கேட்டது? அடியார்கள் கேட்டாங்க. யார் கேட்டா? அடியார்கள் கேட்கிறான். அப்ப என்ன பண்ணிட்டாரா, 5 முக சிவனே அருமுக சிவனாக வரார். யார் அவரு? முருகப்பெருமான். அவர் தான் முருகப்பெருமான். இப்போ அந்த 6 முகத்தில் இருக்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி, அது ஜோதியாக இருந்தது.
உண்டாகி உயர்ந்த ஞானமாக மலை என்று சொல்லக்கூடியதன் உச்சியில் தனிப்பெரும் கருணையினால் உண்டானது. அது எப்படி உண்டானதுனால் சிவபெருமானுடைய கருணையினால் நமக்கு உண்டானது. சிவபெருமான் மட்டும் நமக்கு கொடுக்கலன்னா முருகப்பெருமான் கிடைச்சிருப்பாரு? வாய்ப்பே இல்லை. சூரபதமன் கொடுமைப்படுத்தியதனால தேவர்கள் போய் தினமும் முருகர்கிட்ட, யாருக்கிட்ட? சிவபெருமான் கிட்ட அழறாங்க. இறைவா, அப்பா அம்மா அடிக்கிறாங்க, குழந்தை போலீஸ் ஸ்டேஷன் போகுமா? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்ன தினமும் அடிக்கிறாங்க, நீங்கள் கேஸை பதிவு பண்ணி எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் உள்ள தள்ளு. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த குழந்தை மறுபடியும் என்ன பண்ணோம்? சமாதானம் படுத்துவாங்க. அந்த குழந்தை ஒரு அடி அடிச்சிடுவாங்க. அந்த குழந்தை அழுத உடனே அப்பா அம்மா சமாதானப்படுத்துவாங்க. சமாதானப்படுத்தி அதை கொஞ்சுகிற பொழுது அந்த குழந்தை மீண்டும் யார்கிட்ட போகும்? அப்பா அம்மா கிட்ட தான் போகும். அது போல தேவர்கள் வரம் கொடுத்தது என்னமோ சூரபதமனுக்கு சிவபெருமான் தான். ஆனா அவ்வளவு வரத்தையும் வாங்கிட்டு அவன் துன்பப்படுத்துகிறான். ஆனா அந்த தேவர்கள் அந்த தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் எப்படி திரும்புகிறதோ அது போல சிவனிடத்திலேயே மீண்டும் மீண்டும் போய் சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிற பொழுது சிவபெருமான் பார்த்தார், எனக்கு சண்டை போட வேற தெரியாது, என் பொண்டாட்டி ரொம்ப நல்லா சண்டை போடுவா. அவரே சொல்றாருங்க, நான் சண்டை போட மாட்டேன், என் பொண்டாட்டி ரொம்ப நல்லா சண்டை போடுவா. என்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு தானே போனா, அதுக்கப்புறம் பிரியவே கூடாதுன்னு தானே நான் பாதியை கொடுத்துட்டேன். இனிமே வேணாமா, எதுக்கு பிரியணும்? பிரியவே வேண்டாம், ரெண்டு பேரும் ஒன்னா ஒற்றுமையா இருப்போம், அதை உலகத்துக்கு சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிரியாம இருக்கட்டும்ன்றதுக்காக தான் சரி பாதியை கொடுத்துட்டார். இல்லைன்னா சரி பாதி அவர் கொடுத்துருக்க மாட்டார். அம்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தா என்ன பண்றது? அதனால என்ன பண்ணிட்டார்? சரி பாதியை கொடுத்தார். அதனால இப்போ சண்டை போடணும் சூரபதமன் இடத்துல. அப்ப யாரையாவது கொடுக்கணும். ஏற்கனவே நேற்றைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், பிள்ளையாரை உற்பத்தி பண்ணதற்கு காரணம் என்னன்னா, விநாயக பெருமானை அனலாசூரன் கஜமுகாசூரன் இவங்க ரெண்டு பேருக்காக தான் அவரை அனுப்பி வச்சார் பூலோகத்துக்கு. அதே மாதிரி கால பைரவர், யாரோ இன்னைக்கு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், கால பைரவருடைய கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. கால பைரவரை உற்பத்தி பண்ணதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, பிரம்மாவுக்கு 5 தலை, அந்த 5 தலையில ஒரு கர்வம் இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி அப்ப கிடையாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானும் நாராயணரும் பிரம்மா 3 பேரும் போய் தான் யாகம் வளர்க்கக்கூடிய இடத்துல நேரடியாக போய் அந்த யாகத்துக்குரிய அவிர்ப்ப பாகம்னு சொல்லக்கூடிய அவில் பாகத்தை உண்ணக்கூடிய சாப்பாடு. அதான் நல்லா கேட்கணும் கதையெல்லாம். யாகம் வளர்த்தால் 33 தேவர்களுக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு அர்த்தம். மும்மூர்த்திகளுக்கும் முப்பெரும் தேவியருக்கு உணவு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு நீங்கள்லாம் சாப்பாடு போடணும்னா யாகம் வளர்க்கணும். ஏன்னா இப்பெல்லாம் நாமெல்லாம் அது செய்யறதே கிடையாது. 3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் கணபதி ஹோமம்னு ஒன்று வணக்கணும். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணால் ரொம்ப நல்லது. சிவபெருமானுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் போய் 5 லட்சம் செலவு செய்தாலும் செய்வோம், ஐயருக்கு 5000 கொடுத்து யாகம் வளர்க்க மாட்டோம். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வியாதி. 5000 கேட்குறார், 4 வேதத்தை உரைக்கிறாங்க, அதுக்குரிய ஒரு சம்பளம், அவ்வளவுதான். அதை வச்சு அவங்க ஒன்றும் கோட கோபுரம் எல்லாம் கட்ட போகிறது கிடையாது. ஏதோ நம்மால் முடிஞ்சதை அவர்களுக்கு ஒரு உணவாக அதை தருகிறோம். ஆனால் வேதம் என்கின்ற ஒன்றை ஓதுவதற்கான ஒரு நம்ம என்ன கொடுக்குறோம்? அது முழுசாக ஒரு எல்லா வேதத்துக்கும் நம்மால் கூலி கொடுக்கணும்னா இந்த ஜென்மத்தில் முடியாது. நம்மால் முடிஞ்சது சிறு துளி அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஆனால் டாக்டர்கிட்ட போய் எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்கணும்னு கொடுக்குறோம். ஆனால் ஒரு யாகம் வளருங்கன்னா வளர்க்க மாட்டேன்றோம். ஆனால் சிவபெருமானுக்கு சாப்பாடு எதில் கிடைக்குதுன்னா பூர்ணாகுதி என்கின்ற கடைசியாக போடுவாங்க தெரியுமா, அந்த பொருளுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்து எல்லாரும் சொல்வாங்க, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கங்க, பிள்ளையாரை வேண்டிக்கங்க, உங்கள் ராசி சொல்லிக்கங்க, நட்சத்திரத்தை சொல்லிக்கங்க, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை தொட்டு அதில் ஒரு ரூபாய் காயின் போட்டு கண்ணில் தொட்டு ஒத்திக்கிட்டு, இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்த இறைவா உனக்கு இதை நாங்கள் உணவாக தருகிறோம் அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று மரியாதையோட எல்லா பொருளும் உட்கார்ந்து தான் போடுவாங்க. பூர்ணாகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எழுந்து நின்று தான் போடுவாங்க அந்த யாக குண்டத்துக்குள்ள. அதுக்கு என்ன அர்த்தம்னா,
33 தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் முப்பெரும் தேவியருக்கும் உணவு கொடுப்பதாக ஐதீகம். இதை போய் சாப்பிட்றதுக்கு போனார் சிவபெருமான். போனவர் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டா. பிரிங்கி மகரிஷி வந்தார். வந்தவர் நடுவில் நுழைஞ்சிட்டாருன்னு கோவத்தில் இந்த அம்மா பிரிஞ்சு கீழே பூமிக்கு வந்துட்டா. சரி, மனைவி இல்லைன்னா லேட்டாக போகலான்னு லேட்டாக வந்தார். இடையில வந்து யாருன்னா 3 ஆசனம் இந்த மாதிரி சேர், நடுவில் சிம்மாசனம், அது சிவபெருமானுக்குரியது. அந்த பக்கம் வலது பக்கம் வந்து நாராயணருக்கு, இடது பக்கம் என்பது பிரம்மாவுக்கு. 3 சரியா ஒரே இடத்துல இருந்தது. இப்ப 5 தலை இருக்கக்கூடிய பிரம்மா சீக்கிரம் வந்துட்டார். நடுவில் இருக்கிற சேர்ல உட்காந்துட்டார். சேர் பிரச்சனை அங்கேயே ஆரம்பிச்சது, இங்க இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம யமதர்மராஜா எல்லாருக்கும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லி தண்டனை கொடுப்பார். சில பேர் போனா மட்டும் உக்காந்துட்டே கொடுப்பார். யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அரசியல்வாதிகள் போனா மட்டும் உட்கார்ந்துட்டு தான் தண்டனை கொடுப்பாராம். சித்திரகுப்தர் கேட்டாராம், சுவாமி எறும்பு வந்தது, நாய் வந்தது, நரி வந்தது, பல்லி வந்தது, பூரா வந்தது, எல்லாம் வந்தது, எழுந்து நின்று மரியாதை கொடுத்து வணக்கம் சொல்லி அப்புறம் தண்டனையை கொடுத்தீங்க, ஏன் இவருக்கு மட்டும் உட்கார்ந்துனே தண்டனை கொடுக்குறீங்க? டே, அங்கே சேர் கிடைக்கலன்னு தாண்டா இங்கே வந்திருக்கிறான். நான் எழுந்து நிற்கிற நேரம் பார்த்து ஏன் சேரில் அவன் உட்காண்டா என்னடா பண்ணுறது, அதான் உட்கார்ந்துனே தண்டனை கொடுக்குறேன்னாராம். சேர் பிரச்சனை அங்கே வரைக்கும் இருக்குது. இப்ப இந்த உட்கார்ந்திருந்தார். சிவபெருமான் வர்றார். நாராயணன் முன்கூட்டியே சொல்லிட்டார், அது சிவாசனம், எப்பொழுதும் நெருப்பு மாதிரி எரிந்து கொண்டிருக்கக்கூடியது. அதுல உனக்கு உட்காருவதற்கு எது இல்லை, திருவருள் கிடையாது. சொன்னார், கேட்கல. சில பேர் சொன்னா கேட்க மாட்டாங்க, அடி உதவுவது மாதிரி. அது பழமொழி, 2 பக்கமும் எடுத்துக்கலாம். சில பேருக்கெல்லாம் சொன்ன கொடுத்தாதான் அடங்குவாங்க. சில பேர் சொன்னா திருந்துறவங்க இருக்காங்க, சொல்லியும் திருந்தாத பேருக்கு கொடுத்தா திருந்திடுவாங்க சில பேர். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார்னா திருந்தலை. சிவபெருமான் வந்தார், நாராயணர் கிட்ட கேட்டார், இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. அப்படி இல்லைன்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அப்போ எழுந்திருக்க, இது என்ன ஆசனம்னார். சிவபெருமான் சண்டை போட மாட்டார், ரொம்ப அன்பானவர். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடை முடி தாமரையானே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் உலகில் எந்த லோகத்தில் தேனாலும் கிடைக்காது. அதான் சிவபெருமான். அப்பேற்பட்ட அன்பே சிவம். அதை தவிர அவர் வேற ஒன்றும் தெரியாது. சண்டையே போடாத ஒரு பெருமான்னா அது சிவபெருமான். இப்ப அவர் பார்த்தார், பிரம்மா அங்க, உனக்கு 5 தலை, எனக்கு 5 தலை, நான் எதற்கு 5 தலை. இந்த தமிழை கொஞ்சம் கையாளும் போது கொஞ்சம் பார்த்து கையாளணும், இல்லைன்னா போயிடும். உனக்கு 5 தலை, எனக்கு 5 தலை, நான் எதற்கு 5 தலை. முடிஞ்சா? புரிஞ்சா? ஏதாவது புரிஞ்சா சரி. அப்ப எல்லாம் தமிழ் படிச்சிருக்கிறீங்க, லிட்ரேச்சர். இறைவனுடைய கருணையினால இப்ப சொல்லுகிற பொழுது சொன்னார். அவர் சொன்னா கேட்கல. உடனே பார்த்தார், பொண்டாட்டி இருந்தா பொண்டாட்டி கிட்ட சொல்லியாவது இருக்கலாம். பொண்டாட்டி கோச்சிட்டு பூமிக்கு போயிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் பார்த்தார், கால பைரவா அப்படின்னு தன் கோவக்கணலிலிருந்து கால பைரவரை வரவழைத்தார். வந்த உடனே அப்பாவை வணங்கினார். வணங்கின உடனே அப்பா எனக்கு என்ன வேலைனார். வேலைன்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், டேப்பா நான் சொல்லி கேட்கல, அவனை கொஞ்சம் எழுப்பு என் சீட்டில் இருந்து. போனார். பிரம்மா வணக்கம். வணக்கம், இது எங்கள் அப்பா சீட்டு. அப்போ பார்த்தார், உங்கள் அப்பாவுக்கு 5 தலை, எனக்கு 5 தலை, நான் எதற்கு 5 தலைன்னா அதே வார்த்தையை திருப்பி ரிப்பீட் பண்ண அடுத்த வினாடி பார்த்தார், அப்பா அங்கே தலை தான் பிரச்சனையா. சரி எடு ஒரு தலையே, ஏன்னா நமக்கே படிச்சுட்டா வந்துடுது, மானா கானா வருதா இல்லையா, மண்ட கர்வம். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்காங்க. நிறைய ஒரு சொற்பொழிவாளர், நான் வணக்கம்ன்றேன், இருக்கட்டும், என்ன பண்ணுறது? ஒரு சொற்பொழிவாச்சு, ஆப்போசிட்டில் ஒரு சொற்பொழிவாளர் சந்திக்கிறமேன்னு வணக்கம்னு, இருக்கட்டும், வணக்கம்னு சொல்கிறதுக்கே அவ்வளோ வலிக்குது. இவங்கெல்லாம் எப்படி பேச்சாளராக ஆனாங்கன்றதான் தெரில. இறைவன் கொடுத்த ஏதோ ஒரு புண்ணியம் அவங்களையும் பேச்சாளராக ஆக்கியிருக்கு. சொல்ல எதிர்க்க முறை என்பது என்ன? யார் வணக்கம் சொன்னாலும் வணக்கம், அவங்களுக்கு வணக்கம் அல்ல அது வணக்கமே. யாருக்கு வணக்கம்? அவர்கள் இதயத்துக்குள் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் அந்த வணக்கமே தவிர அவர்களுக்கு இல்லை. முதல்ல அது புரிஞ்சுக்கணும், நாம அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உடனே பார்த்தார், நான் எவ்வளவோ சொன்னேன்ப்பா, அவர் கேட்கல.
அவர் கொஞ்சம் படிச்சிட்டு இருக்கேன்னு, ஏன்னா சரஸ்வதி கணவர் அல்லவா, படிச்சிருக்கிற கொஞ்சம் கர்வம் இருக்கு. தலை தான் பிரச்சனை. ஒரு தலையை நாராயணருக்கு கேட்டார், ஒரு தலை எடுங்கோ, தலை கனம்னு ஒன்று இருந்தால் எடுத்து தானே ஆகணும். அவர் கிள்ளி எரிஞ்சார். எரிஞ்ச உடனே சிவன் கையில் போய் ஒட்டிக்கிட்டது. அதுக்கு பேர் தான் பிரம்ம கபாலம்னு பேர். அந்த பிரம்ம கபாலம்னு பேர். அந்த பிரம்ம கபாலத்தை வைத்து தான் இறைவன் எல்லா இடத்துலையும் போய் பிச்சாந்தேகின்னு பிச்சை எடுத்தார். அது கடைசியாக சிவராத்திரி அன்றைய தினத்தில் தான் என்னாச்சு, அம்மா நிறைய சமையல் பண்ணி உருண்டை உருண்டையாக கொண்டு வந்து சுடுகாட்டில் கொண்டு வந்து அந்த பிரம்ம கபாலத்துக்கு கொடுத்து, அந்த பிரம்ம கபாலத்தை இறைவன் கையை விட்டு கீழே இறக்கி, அதற்கு பிறகு மீண்டும் என் கணவர் கையை தொடாமல் இருக்கணும் பொழுது அந்த பிரம்ம கபாலம் சொன்னது, எனக்கு இது போன்ற உணவு கொடுத்தால் உன் கணவர் கையை தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிரம்ம கபாலத்தை எல்லாத்தையும் எடுத்து ஊசி நூலில் கோத்து அதுவே வக்கரகாளி அப்படின்னு மாறி, அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த மயான கொல்லை அப்படின்னு ஒன்று இறைக்கிறீங்க தெரியுமா, அதுக்கு அதான் அர்த்தம். இதுக்கு வந்த கதை தான். அதில் பிரம்மாவினுடைய தலையை கொய்வதற்காக வந்தவர் காலபைரவர். இது ஒரு நாள் விரிவாக தனி தலைப்பில் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா கந்த புராணத்தில் சொன்னால் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்ல முடியும். ஏன்னா கந்த புராணத்தை விட்டுட்டு தலைப்பை விட்டுட்டு இந்த அம்மா வேறு தலைப்புக்கு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. அதனால் இங்கே அன்பு என்கின்ற ஒன்று ஒளியில் விளைந்த உயர் ஞானம். இப்போ என்ன பண்ணார், ஒவ்வொரு அரக்கர்களுக்கும் ஒரு கடவுளை கொடுத்தார். முன்பு அங்கே கொடுத்துட்டார பிள்ளையார் யாருக்காக கொடுத்தார், இரண்டாவது கால பைரவர் பிரம்மாவினுடைய கர்வத்தை அடக்குவதற்காக கொடுத்தார். மூன்றாவதாக வீரபத்ர சுவாமியை கொடுத்தார். 4 திருக்குமாரர்கள், ஏன்னா 2ன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். 4 திருக்குமாரர்கள், சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் எத்தனை குழந்தைங்க, 4 திருக்குமாரர். அதுல ஒருவர் மூத்தவர் பிள்ளையார், இரண்டாவது கால பைரவர், மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் வீரபத்ர சுவாமி. நம்ம நாட்டில் அந்த வீரபத்ர சுவாமியை கொஞ்சம் அதிகமாக வழிபாடு கிடையாது. கர்நாடக மாநிலம் முழுவதுமே வீரபத்ர சுவாமியை மட்டும்தான் வழிபாடு பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் எல்லாம் நம்மெல்லாம் சாப்பாட்டு ராமன். உப்பு இல்லாமல் சாப்பிடுவீங்களா? பொண்டாட்டியே ஒரு நாள் உப்பு போடாமல் சமைச்சு கொடுத்தா அந்த மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ற ஆள் நம்மால். உப்பு இல்லாமல் சாப்பிடணும். இன்னொன்று, மூக்கு வாய் காது இது 3ஐயும் மூடிக்கொண்டு பூஜிக்கணும். நம்மால் அந்த மாதிரி செய்ய முடியாது. இன்னொன்று, அந்த இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, மலராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளின் மீதும் எச்சில் படக்கூடாது, முகரக்கூடாது, வாசனையை கூட முகரக்கூடாது. மலராக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அவ்வளவு கடுமையான விரதம் இருக்கணும். நம்மாலெல்லாம் சுண்டல் தயாரிக்கும் போதே வெந்துடுச்சான் 2, உப்பு இருக்குதான் 2, உண்டா இல்லையா, சர்க்கரை அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்கா, கடவுளுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்து அப்போ தானே அவருக்கு கரெக்டாக படைக்க முடியும். நீங்கள் தப்பாலாம் நினச்சிக்கூடாது. அப்போ அப்படி நம்ம செய்கிறோமா இல்லையா, அதனால் முடியாது. அதனால் 3வது கடவுள் வீரபத்ர சுவாமி. அவரை யாருக்காக கொடுத்தார்னா, தட்சன் என்று சொல்லக்கூடியவன் சிவபெருமானை மதிக்காமல் யாகம் வளர்த்து அந்த தட்சனுடைய யாகத்தை அழித்து தட்சனையினுடைய தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டார் வீரபத்ர சுவாமி. அதுக்காக தான் அவரை கொடுத்தார். இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், இவங்க எல்லாரையுமே எதரடா கொடுத்தார் சிவபெருமான்னா, ஒளி என்கின்ற ஒன்றில் கொடுத்தார். சுவாமி 5 முகத்தோடு, அவங்களுக்கு எல்லாம் சாதாரணமாக தான் முகத்தை கொடுத்தார். ஆனா உங்களுக்கு மட்டும் 6 முகத்தை கொடுத்தார். ஏண்டா கொடுத்தார் அந்த சிவபெருமான்னா, 6வது முகம் ஞானிகள் மட்டுமே பார்க்கக்கூடியது. ஆனா 6வது முகத்தை ஞானிகள் மட்டுமே பார்த்தா அப்போ மற்ற அடியார்களுக்கெல்லாம் கிடைக்காம போயிடுமேன்றதுக்காக கருணையோடு என்ன கொடுத்தாராம், உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்காக கொடுத்த ஒரு பெருமான் யார் அவரு, கலியுக தெய்வம் கந்த கடவுள். 6வது முகத்தை யாராலையும் பார்க்க முடியாது. ஆனா நாம முருகப்பெருமான இடத்துல 6வது முகத்தையும் பார்க்கிறோம், எளிமையா எல்லாரும் பார்க்கிறோம். அப்ப நாமெல்லாம் யாரு, ஞானி. முருகனை எவரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் என்னவா இருக்காங்க, ஞானியாக அவர் மாற்றப்படுகிறார், பக்தர்களாக மாற்றப்படுகிறார், முருக அடியார்களாக மாற்றப்படுகிறார். அப்ப நாமெல்லாம் எத்தனை முறை முருகனை வணங்கணும், எவ்வளவு நேரம் வணங்கணும், எத்தனை முறை அவன் திருப்பாடல்களை சொல்லலாம், எத்தனை முறை அவன் முருக நாமத்தை சொல்லலாம்.
அதைத்தான் சொல்றார். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்தது ஆனந்த தேனை. தேன் எந்த பக்கம் எப்படி சாப்பிட்டாலும் எதோடு சேர்த்து சாப்பிட்டாலும் என்ன பண்ணும்? இனிப்பை தான் தரும், சுவையைத்தான் தரும். தேன் உண்ணுகிற பொழுது இனிப்பை தவிர, அப்படி முருகப்பெருமானை நாமே வணங்குகிற பொழுது இனிப்பை தவிர துன்பத்தை தரமாட்டார்னு அர்த்தம். அனாதியிலே இங்க சொல்றார். ஏன்? என்றும் நிலைத்திருக்கக்கூடிய, ஏற்கனவே இருந்தவர் தான் இப்ப வந்துகிறார். புதுசா எல்லாம் வரல. 5 முக சிவன் 6 முகமாக வந்திருக்கார். அப்ப சிவன் வேறு முருகன் வேறா? இல்ல, இருவரும் ஒருவரே. சிவன் வேறல்ல, முருகன் வேறல்ல. அதை தான் சொல்றார். அப்போ ஏற்கனவே இருந்தது தான். அதனால தான் சொன்னார் மாணிக்க வாசக பெருமான் முதல் பாடல்லையே கொடுத்திருப்பார். இந்த மார்கழி மாசத்துக்கு என்ன சொல்றார்? ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதினார். அதே மாதிரி இங்கேயும் அருப்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதி சொரூபத்திலிருந்து முருகக் கடவுளை நமக்கு கொடுத்த ஒரு பெருமான். அதுக்கு அடுத்து சொல்றார், வெளியில் விளைந்த வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா. நான் படிப்புக்கு கூட, அதாவது ஒரு ஊரில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இடி மின்னல் புயல் காற்று, பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் கூட நிழலுக்கோ இல்லை இடிக்கோ மின்னலுக்கோ மழைக்கோ பயந்து கூட நான் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிழல்ல ஒதுங்காத பாவி நான். என்ன திருப்புகள் பாட வச்சிருக்காருன்னா அவர் கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன். என்ன திருப்புகளை பாட வச்சிருக்காருன்னா அந்த கருணையை நான் என்னவென்று சொல்லுவது? அப்போ அப்பேற்பட்ட முகம் 6 உடைய தேசிகன். அப்போ ஒவ்வொரு முகம் ஒவ்வொன்று பண்ணுதான். ஒரு முகம் ஒன்னொன்று பண்ணுது. என்ன பண்ணுது? ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. ஒவ்வொரு முகம் ஒன்னொன்னு பண்ணுது. என்னென்ன பண்ணுது? ஏறு மயில் ஏறி ஒரு முகம் பண்ணுது. ஒரு விளையாடுறாரு, அதை தான் இங்க சொல்றார். அப்போ முகம் 6 உடையவர். அப்போ முகம் 6 இருப்பதனால நமக்கெல்லாம் என்ன நன்மை? கூறும் அடியார்கள் எப்ப கூப்பிடுவாங்கன்னு நினைச்சு அடுத்த வினாடி வருவாராம். எங்கேக்கு கூப்பிட்டா அடுத்த வினாடி ஓட்டமா ஓடி வருவாராம். பெட்ரோலா ஊத்த சொல்லணும், பஞ்சரா போச்சுன்னு சொல்ல முடியுமா? இருப்பா, பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி, வரேன், கொஞ்ச நேரம் நில்லு, எப்ப பார்த்தாலும் முருகா முருகா முருகான்னு கூப்பிட்டுட்டே இருக்காதே, தொந்தரவு தாங்க முடியல, என்னைக்காவது சொல்வார? கட்டிய மனைவியே அலுமேலு முதல் குரலுக்கு என்னங்க அலுமேலு, என்னங்க அலுமேலு, உன் தொந்தரவு தாங்க முடியல, என்ன சாப்பாடு ஆச்சு? நான் சொல்லுவேன் உட்கார். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். கல்யாணம் புதுசில் வீட்டுக்கார மேலே ஒரு சித்தெரும்பு போச்சான். மாமா ஏண்டி ஏண்டி என்னடி ஆச்சின்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே எறும்பு 10 வருஷம் ஆயிடுச்சு. திண்ணையில் உட்காந்துருக்கார். இப்போ திண்ணை இல்லை, வேற வீட்டில் ஏதோ ஒரு ஓரமாக அப்படி உட்காந்துருக்கார். படுத்துட்டு உடம்பு முடியல, கொஞ்சம் படுத்துக்கிறேன். படு படு. மேலே ஓனா ஓடி போச்சான். அப்போ அலுமேல என்ன என்னமோ முதுகுல ஓடுது பாரு, ஓனாண்டா அதுவா போயிடும், படு. கட்டிய மனைவி நாம சம்பாரிச்சு போடுறதுல சாப்பிட்ற மனைவியே ஒரு முறை கூப்பிட்டா என்னாம்பா, 2வது முறை கூப்பிட்டா என்னாம்பா, 3வது முறை என்ன இப்ப அப்படின்பா. ஆனால் முருகப்பெருமான் என்னைக்காவது குரலை உயர்த்தி பேசுவாரா? என்னமோ தெரில, என் குழந்தை என்னை விட்டால் வேற யாரையும் கூப்பிடல, முருகான்னு கூப்பிட்றான். வள்ளி ரெடி ஆகிட்டியா? சுவாமி நான் எப்பவுமே ரெடியாக தான் இருப்பேன். மாறிலா வள்ளி வாழ்க.
வாழ்க சீர் அடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்கன்னார். ஏன் அவரை தெய்வ யானைய சொல்லாம வள்ளியம்பிராட்டிய சொன்னா? எல்லா இடத்துலயும் வள்ளி வள்ளி வள்ளின்னு வந்ததுன்னா தவம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவ எளிமையா இருப்பா, கூப்பிட்ட ஸ்பாட்ல வந்துருவா. அவ தெய்வ யானை அங்குத்தியாலு. அவ கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வரணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். ரெடி ஆயிட்டு வரணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த அம்மா பூலோகத்து அம்மா யாரு? வள்ளியம்பிராட்டி. பூலோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டா வள்ளியம்பிராட்டியோட வருவா. தேவலோகத்துல எல்லாம் கூப்பிட்டா தேவியானியோட வருவார். எவ்வளவு பாருங்க. அப்போ கூப்பிட வேண்டியது யார் வேலை? நம்ம வேலை தானே. அதைத்தான் சொல்றார். அப்போ முகம் 6 எதற்காக வைத்திருக்கிறார்னா, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வேலைகளை தனித்தனியாக பிரித்து கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. எந்த நேரத்தில் எப்ப யார் கூப்பிடுவான்னு காத்து கொண்டிருப்பாராம். அதை என்ன சொல்வாரா மயில் கிட்ட? எப்பயும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ரெடியா இருக்கணும். ஆமா, அப்பதான் சுவாமி பெட்ரோல் ஊத்துறேன், அப்பதான் வழிய டயர் பஞ்சரா போச்சு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ரெக்கையில இது இல்லை அது இல்லை எதுவும் சொல்லக்கூடாது. ரெடியா இருக்குமா அந்த மயில். சந்தான புஷ்ப பரிமல கிங்கினி முக சரண யுகுல அமிர்த பிரபாகர சந்திரசேகர மூசிக காரூட வெகமோக சத்தியப்பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலச கர கபோல திரியம்பக விநாயகன் முதலில் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப மயிலாம். ஒரு செகண்ட்ல எது உலகத்தை விநாயக பெருமான் சுத்தியது. இங்க அப்பம்மாவை சுத்தி வர்றதுக்குள்ள அது உலகத்தை சுத்தி வந்துடுச்சான். அதனுடைய வேகத்துக்கு எந்த கட்டுப்பாட்டு கருவி வைக்கிறதுன்னு யோசிக்கணும். அவ்வளவு வேகமா வந்தது. அப்படிப்பட்ட ஒரு மயில் வாகனத்தை உடைய பெருமான் யார் சொல்ற? இவர் சொல்றார். அடுத்ததாக இவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், தேனென்று பாகென்று உவமி மிக்க ஒனா மொழி தெய்வ வள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவோ அன்று வான் அன்று கால் அன்று தீ அன்று நீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்றே. எனக்கு சும்மா இருன்னு சொல்லிட்டார். நான் அப்படியே உட்காந்துட்டேன். யாரெல்லாம் மௌன விரதம் இருக்கிறீங்க? நாங்கள் இருக்கணும் தான் மேடம் நினைக்கிறோம். ஆனால் எங்கள் கையில் இருக்க செல்போனுன்னு ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க, அது டிங்கு டிங்கு டிங்குன்னுது. நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அதை எங்களை விட மாட்டேங்கிறது. உண்மைதானே? மௌன விரதம் ஒருத்தர் கூட இல்லையா? எப்போ இருந்தீங்க? சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம். இறைவனிடத்தில் சீக்கிரமாக நீங்கள்லாம் சேர வேண்டும். சேரனாக்கா போய் சேர்றதுன்னு அர்த்தம் கிடையாது. இறைவன் இடத்தில் நீங்கள்லாம் கிட்ட நெருங்குவதற்கு ஒரு வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் சீக்கிரமாக கிட்ட போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா மௌன விரதம். என்ன விரதம்? மௌன விரதம். இருப்பீங்களான்னு பார்க்குறேன். அடுத்த வருஷம் வந்து கேட்டு பார்க்குறேன். அப்போ இங்கே என்ன சொல்கிறார்? சும்மா இருன்னு என்ன சொல்லிட்டார். தேன் என்று பாகு என்று உவம் மிக்க ஒனா. நான் அவர் என்ன சொல்லிட்டார். இந்த முருகப்பெருமானுடைய சுகத்தை இன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், பக்தி அனுபவிக்கிறேன். அந்த முருகனோடு சேர்ந்து நான் பயணிக்கிறது இருக்கே, அது தேனா இருக்குமான்னு பார்த்தா அது கூட இல்லைங்க. சரி, பாகு சர்க்கரையா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க. அதுக்கடுத்து சொல்றார், தெய்வ வள்ளி கோன் அன்று. என்ன நினைக்கிறார்? ஏதாவது வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினைச்சு பார்க்கிறேன், அதுவும் இல்லைங்க. அது எப்படி நான் சொல்றது? அது என்னவாக இருக்கான்? உபதேசித்தது எனக்கு சொன்னதை எப்படி நான் விவரிக்கிறது? எனக்கு அவர் சும்மா இருன்னு சொல்லிட்டார். என் நாவில் ஓம் சரவண பவே என்று எழுதினார். என் காதில் முத்தை தரு பத்தி திரு முத்து முத்தா பாடுன்னு சொன்னார்.
அப்படி பாட சொல்லிய அந்த தன்மையை நான் தேன்னு சொல்றதா, பாகுன்னு சொல்றதா, நீருன்னு சொல்றதா, நெருப்புன்னு சொல்றதா, ஆகாயம்னு சொல்றதா, காற்றுன்னு சொல்றதா, இல்ல மண்ணுன்னு சொல்றதா, நான் என்னவென்று எனக்கு விவரிக்க தெரியலன்றார். அப்ப நாமெல்லாம் எவ்வளவு பக்தி செய்யணும், நாமெல்லாம் எவ்வளவு பக்தி செய்ய வேண்டும், அதை தான் சொல்றார். அப்போ கற்கண்டுன்னு சொல்லுவதற்கு இல்லை. ஏன்? அது இனிப்பா இருக்குன்னு எனக்கு தெரியுது, இது அது கூட இல்லை. இப்போ சில சாப்பாட்டை சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா 40 ஐட்டம், 50 ஐட்டம், 60 ஐட்டம், 70, 120. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. 5 இருந்தது, 4 இருந்தது, 3 இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இப்போ 40, 30, 50, 70 அப்படி தாண்டி போயிடுச்சு. வைக்கிறவனுக்கும் அது என்னான்னு தெரில, செய்கிறவங்களுக்காவது அது என்னான்னு தெரிதான்னு தான் தெரில. அவனும் ஏதோ போட்டு வைக்கிறான். நாம அதை வச்சிட்டதுக்கப்புறம் அதை விட ஒரு கொடுமை இன்னொன்று என்ன தெரியுமா? அதை முழுசாக அந்த 40ஐயும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றதுக்குள்ளேயே பின்னாடி வெயிட்டிங். மூதேவி இன்னும் மென்னுக்குது, இது எப்போ எந்திரிக்கிறதோ தெரியல. உட்கார்ந்து பரிமாறதெல்லாம் இப்போ கிடையாது. வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இலைய போட்டு 40ஐயும் வச்சு அமுச்சிட்டு இந்த ஆடு மாடுகளை திறந்து விட்டா உள்ள நுழையுமே கட்டான்னு அப்படிதான் நுழையிறோம். நுழைஞ்சாவது அந்த சாப்பாட்டை முழுசா சாப்பிட விடுறாங்களா? 120 ஐட்டத்தை 120 நிமிஷம் கொடுத்தாலாவது சாப்பிடணுமா இல்லையா? ஆனா அதுக்காவது டைம் கொடுக்குறாங்களா இல்லையா தெரியல. பின்னாடி வந்து நின்றுட்டு அது புலம்பினே வரையிற. அது இன்னொரு தெரியுமா டெக்னிக்கல். இந்த பேசுறப்போ போனே வந்திருக்காது. போனை காதில் வச்சுட்டு அட நீங்க வேற சும்மா இருங்க, நானும் வந்தன்னு தான் நினைக்கிறேன், 1000 ரூபாய் மொய் வச்சுக்கிறேன், சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மூதேவி இன்னும் உட்கார்ந்து இருக்கு. இப்போ உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? அந்த பொம்பளை வீட்டுக்காரன் முதேவின்னு திட்டுதா, நம்மள முதேவின்னு திட்டுதா, ஒரு இலவும் புரியாதுன்னு வாங்க. அந்த இடத்துல ஏதாவது புரியுதா? அந்த இடத்துல போனே வராம போன் பேசுவாங்க தெரியுமா சில பேர் அந்த நேரத்தில். ஏன்னா நம்மளை எழுப்புறது எப்படி, ஏங்க எந்திரிங்கன்னு சொல்ல முடியாது, அதனால எழுப்புறது எப்படின்னு தெரியாம அவங்க அந்த வார்த்தையை விடுவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாமும் என்னென்னமோ வச்சிருக்கிறான், சாப்பிட எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும், இன்னைக்கு கொடுத்து வைக்கல. கடைசி பந்திக்கு போனால் ஒன்றுங்காது, எல்லாத்தையும் ருசிச்சு ரசித்து சாப்பிடணும்னு கடைசி பந்திக்கு போனால் அதுக்கும் நம்மாலெல்லாம் ஏற்கனவே பழமொழி ஒன்று சொல்வீங்க, என்னது? அதுக்கு அர்த்தம் என்னன்னு முதல்ல தெரியுமா? பந்தின்னா அந்த முன்னாடி எடுத்து இந்த கையில் இப்படி சாப்பிடுவதற்கு பெயர் பந்தி. நம்மால் அதுக்கெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி திருப்பிட்டாங்க எல்லாத்தையும். படைக்குன்னா அந்த கை வந்து வில்லை இழுத்து விடுவதோ இல்லை ஓங்கி வாளால ஒருவரை சண்டை போடுறதுக்கோ எதுவாக இருந்தாலும் அந்த கை பின்னாடி போகணும், போய் முன்னாடி வந்தாதான் வேகம் வரும் அந்த போர் ஆயுதத்தை கையாளுவதற்கு. நம்மால் கடைசியில் பார்த்தா இதெல்லாம் சண்டை என்னையா, நமக்கேற்ற மாதிரி பழமொழியை மாற்றிப்போன்னு என்ன பண்ணிட்டாங்க, பந்திக்கு முந்திக்கோ படைக்கு பிந்திக்கோ, நமக்கு எதெல்லாம் நம்மால் மாற்ற முடியுமோ அப்படி மாற்றிட்டாங்க. இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், சுவை கிடையாது. அவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஞானம் என்பது சுவை. எந்த சுவைன்னு சொல்ல, கற்கண்டுன்னு சொல்ல முடியுமா, தேனுன்னு சொல்ல முடியுமா, சர்க்கரைன்னு சொல்ல முடியுமா, பாகுன்னு சொல்ல முடியுமா, கரும்பு என்று சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல, என்னன்னு சொல்ல தெரியல. யார்? அருணகிரி பெருமான் சொல்றார், கற்கண்டுன்னு சொல்ல தெரியல, தேன்னு சொல்ல தெரியல. சரி, இது எல்லாவற்றையும் விட்டுட்டு சரி ஒருவேளை வானாக இருக்குமோ, படர்ந்து இருக்கு இல்லையா, விரிந்து இருக்கு இல்லையா, வானா இருக்குமா, அதுவும் இல்லை. தேடி பார்க்கிறார், அது இல்லை. சரி பூமியா இருக்குமா, இல்லை. கடலா இருக்குமா, இல்லை. அப்ப இந்த ஆனந்தத்தை நான் எப்படின்னு சொல்றது உங்களுக்கு? அப்போ வலியோ தேனோ இனிப்போ நாம் சுவைத்தால் மட்டும்தான் என்னால் உணர முடியும். இப்போ பல்லு வலி வந்தா சும்மாவே பல்லு வலிக்குதான், வலிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். தலைவலியும் வயிற்று வலியும் அவரவருக்கு வந்தாதானே தெரியும்.
சும்மாவே நடிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வலிக்குது வலிக்குதுன்னு. வலி வந்தால் தானே உணர முடியும். சில பேர் கடவுளை காட்டுன்னா வாரியார் சுவாமிகள் கிட்ட, சுவாமி கடவுளை காட்டு. அவர் பார்த்தார், இழுத்து ஒரு அறை விட்டார். சாமி என்னை ஏன் சாமி அடிச்ச? நீ தான் கடவுளை காட்டுனியே, அதுக்கு நீ இப்போ அடிச்ச என்ன? இப்போ அதுக்கு சுவாமி வலிக்குது இல்லை, நீ வலியை காட்டு, நான் கடவுளை காட்டுறேன். உணர்ந்தால் தானே உணர முடியும். மின்சாரம் லைட்டு போட்டா, எது சுவிட்ச் போட்டா லைட் எரியுது. மின்சாரம் எப்படி இருக்கும்? தொட்டு பாரு. தொடாமலேயே மின்சாரம் கருப்பா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, ப்ளூவா இருக்குமா, ரெட்டா சொல்ல முடியாது. அப்போ இறைவனை நான் பக்தியால் உணர்ந்தால் மட்டும்தான் என்னால இறைவனை உணர முடியும். அப்ப நான் சொல்லலாம், முருகர் கருப்பா சிவப்பா ரெட்டா எத்தையும் நான் சொல்ல முடியாது. இப்படிதான் கொடுப்பார், இப்படிதான் வாங்கி கொள்வார். இல்லை, அவரவர் பக்திக்கு என்ன தருவாரோ அதை நான் எப்படின்னு சொல்றது? எனக்கு விவரிக்க தெரியலன்றார் அருணகிரியாரே. அவர் கொடுத்ததை நான் எனக்கு விவரிக்க தெரியல, அவர் கொடுத்த ஞானத்தை எனக்கு சொல்ல தெரியல. அது கருப்பா சிவப்பா, கல்லா மண்ணா, ஆகாயமா, பூமியா, இனிப்பா, கற்கண்டா, தேனா, கரும்பா, கசப்பா, ஒன்றும் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப சுகமா இருக்கு. என்னவா இருக்கு? சுகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அதை என்ன இல்லை அனுபவிச்சது இல்லை. என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட நான் அனுபவித்ததில்லை. நேற்றே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். எல்லாரும் வெளியில் நிற்கிறாங்க, நான் உள்ள போய் கார்ணீஸ்வரரை நான் தரிசனம் செய்கிறேன். ஏதோ ஒரு உறுத்தல். இவ்வளவு பேர் வெளியில் இருக்கிற பொழுது நான் மட்டும் கருவறையில் நின்று இறைவனை தரிசிக்கிறதுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கின்றதை விட இன்னொன்று, எனக்கு இந்த நாளில் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய இறைவன், அதை நான் உணர்ந்ததனால மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர உணராம நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை தான் இவர் சொல்றார், எனக்கு அதுவும் சொல்ல தெரியலன்றார். அப்போ முருகனை நாமெல்லாம் என்ன பண்ணணும்? உணர்வுகின்ற பக்தி செய்யணும், நம்பிக்கை வைக்கணும், பொறுமை இருக்கணும். நமக்கெல்லாம் இப்போ அதுதான் இல்லை. ஏன்? சிவனை கும்பிட்டு பார்த்தோம், விபூதி கொடுத்தது தான் மிச்சம். நாங்கள்லாம் இப்போ வாராகிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம். உண்மை அப்படி தானே போயின்னு இருக்கு, அப்படி தானே போகுது. எல்லா கடவுளும் கொடுப்பதற்கு தான். வாராகி தவறானவள்னு நான் சொல்ல வரல, இல்லை தெய்வம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. தப்பாக எடுத்துக்கூடாது, ஏன்னா அதையும் தப்பாக புரிஞ்சுப்போம் நாம எல்லாம். அப்ப இறைவனிடத்துல இல்லையா? இல்லை. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. அந்த அளவுக்கு இறைவன் கிட்ட போய் நாம நெருங்குவதற்கு நமக்கு பொறுமை இல்லை. எந்த கடவுளிடத்தில் போனாலும் நம் பக்தி எந்த அளவுக்கு செலுத்துறோமோ, 6 நாள்ல பக்தி பண்ணி தின்னனார் என்கின்றவர் கண்ணப்ப நாயனாராக மாறினார்னா அவர் பக்தி எவ்வளவு ஆழமாக இருந்தது. அதே இடத்தில் 90 வயது அந்தனரும் தான் பக்தி செய்திருந்தார். ஒரு சக்கர பொங்கல் படைச்சார், தினமும் 1000 படி சுமந்துட்டு போய் தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணார். வாயில கொண்டு போன எச்சில் நீருக்கு ஆசைப்பட்டார் இறைவன். அப்ப அவர் செய்தது பக்தி இல்லைன்னு நான் சொல்ல வரல, அந்தனர் செய்தது பக்தி இல்லைன்னு சொல்லல. 9 வயசு குழந்தை இறைவன் விட்டு பிரிய மாட்டேன்றான். அவனுக்கு அவ்வளவு பக்தி. ஐயோ என் குடுமிநாதர் தனியா இருப்பார், இங்க கொடிய மிருகம் எல்லாம் வருதுன்னு சொல்லி பிரியாம இருக்கிறான். அப்ப அது பக்தி தானே. அந்த பக்திக்கு நான் என்ன கொடுக்கிறது? பாலகன் வேண்டி அழுகிற பார், கடல் எல்லாம் கொடுக்கணும். நான் கடவுள் அல்லவா, அப்ப கடல் தானே கொடுக்கணும். அதனாலதான் 6 நாள்ல கொடுத்துட்டார் அவருக்கு. அப்போ 6 நாள்ல இவருக்கு கொடுக்கிற பொழுது 90 வயதில் இருக்கக்கூடியவருக்கும் சேர்த்து கொடுத்தார். இந்த 6 நாள் பக்தி இவர் பண்ணலன்னா அந்த 90 வயதில் இருக்க அந்தனருக்கு அந்த பக்தி கிடைச்சிருக்காது. இறைவனை கண்ணால பார்த்திருக்க முடியாது. இறையா காட்டுற இன்னொரு பக்தியே. ஒரு கண்ணில் வந்த உடனே மருந்து வச்சுட்டார், 2வது கண்ணை நோண்டுகிற பொழுதுதானே நீல் கண்ணப்பான்னு சொன்னார். அப்போ இருக்கும் இல்லையா? அப்போ உணரணும். யாரை உணரணும்? இறைவனை நாம உணரணும். அதுக்கு என்ன தேவை? ஒன்று அன்பு தேவை, இன்னொன்று பொறுமை தேவை, இன்னொன்று பக்தி செலுத்தக்கூடிய நேரத்தை இறைவனுக்காக நாம ஒதுக்கணும், தனியா ஒதுக்கணும். அப்பா அதைத்தான் இங்க சொல்றார். அடுத்ததாக இங்க எந்த பாடல்? 9வது என்று சொல்லக்கூடியது முடிவடைந்து 10வது பாடல்ல சொல்றார், சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்லா எனை விட்டவா,
இகல் வேலவன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லபனே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சும்மா இருன்னு மனம் வாக்கு அசைவின்றி பேசாமல் நான் இருந்தேன், அனுபூதிக்குள் நான் நுழைந்தேன். அப்படி யாரெல்லாம் மௌன விரதம் இருக்கிறோமோ, மௌன விரதம் இருக்கணும் எல்லாரும். என்ன விரதம்? மௌன விரதம். ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் இல்லையா, ஒரு கடவுளுக்கு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ, அம்பாள்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, பிள்ளையாருக்குன்னா சங்கட அரை சதுர்த்தி இல்லைன்னா சதுர்த்தி அப்படி இருந்துக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமை கூட இருக்கலாம் பிள்ளையாருக்கு, இல்லை முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை இருக்கலாம், சஷ்டியில் இருக்கலாம், கிருத்திகையில் இருக்கலாம். நான் ரொம்ப சொல்லலை, ஏன்னா ஒரு 6 மணியிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் இருங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு என்ன உணர முடியும்னா இறைவனை உங்களுக்குள் உணர முடியும். அந்த விரதம் மேற்கொள்றதுனால இறைவனை உங்களுக்குள்ள நீங்க உணரலாம். இன்னொரு விஷயம், நீங்க அந்த விரதத்தை மேற்கொண்டீங்கன்னா அதுக்கப்புறம் விட்டுற மாட்டீங்க. முதல் நாள் கஷ்டமா இருக்கும், 2வது 3வது 4வது டைம் எல்லாம் அதுவே பழகிடும். பழகிய பிறகு எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ சொன்னேன் இல்லையா, கற்கண்டு எந்த பக்கம் கடிச்சாலும் இனிக்கும், தேன் எப்படி சாப்பிட்டாலும் எதோட சாப்பிட்டாலும், பாகக்காயே கூட தேன்ல முக்கி சாப்பிட்டா என்னவாகும்? பாகக்காய் தேனா மாறி போயிடும். கசக்குதுன்னு நாமெல்லாம் வெல்லம் போட்டு தானே பாகக்காய் சமைச்சு இன்னை வரைக்கும் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். நம்ம ஐடியா எவ்வளவு வச்சுட்டு இருக்கிறோம், உண்மைதானே? பாகக்காயை அப்படியே சாப்பிட முடியாதுன்றதுனால என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சர்க்கரையை போட்டுறோம், இல்லைன்னா வெல்லத்தை போடுறோம். அப்போ அந்த தேனை ஊற்றினா அது எப்படி இருக்கும்? தேன் சுவை தானே வரும், அதில் இருக்கும். அதுபோல அந்த விரதம் என்கிற சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும். மொத்தத்தையும் இழந்துட்டோன்னு யாரும் நினைக்கவே கூடாது. எல்லாம் இழந்து விட்டாலும் கூட என்ன இழக்கக்கூடாது? தைரியலட்சுமியை மட்டும் விடவே கூடாது. மொத்தம் போச்சின்னு நினைத்தாலும் என்ன விடக்கூடாது? தைரியலட்சுமியை மட்டும் விடக்கூடாது. எல்லா லட்சுமி, ஒரு மன்னன் இடத்துல எல்லா லட்சுமி 8 லட்சுமி இருந்தாங்க. எல்லா லட்சுமியும் 12 வருஷம் இருந்தாங்க. 12 வருஷம் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு முடிய போகுது. அந்த மன்னன் கிட்ட போய் சொல்றாங்க, மன்னா இன்று இரவு 12 மணியோடு உங்களை விட்டு நான் பிரிய போகிறோம், கடைசியா உங்களுக்கு ஏதாவது வரம் வேணா கேளுங்க, கொடுத்துட்டு போறோம். இவர் சற்று யோசிச்சார். காத்தாலிக்கு சொல்லட்டுமான்னார். காலையிலையா? 12 மணிக்கே போகலான்னு, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் இரவு தங்கிட்டு போங்களேன். சரி, காலையில் கரெக்டாக சொல்லிடணும், 6 மணிக்கு டான்னு புறப்பட்டுருவோம். சரி, சொன்ன அடுத்த வினாடி 6 மணிக்கு அவர் குளிச்சுட்டு வந்தார். மன்னா நாங்கள் புறப்படுகிறோம்னார். நீங்கள் ஏதாவது ஒரு வரம் கேட்கணும், அந்த வரத்தை கேட்டிங்கன்னா நாங்கள் கிளம்புறோம். ஒரே ஒரு லட்சுமியை விட்டுட்டு மற்ற லட்சுமிங்கெல்லாம் போங்கோன்ட்டார். மன்னா என்ன லட்சுமி? தைரிய லட்சுமியை மட்டும் எங்கே விட்டுடுங்க, மற்ற லட்சுமியெல்லாம் போங்கோன்ட்டார். உடனே அங்கே இருந்த மற்ற 7 லட்சுமி சொன்னாங்க, இந்த லட்சுமி இல்லைன்னா நாங்கள்லாம் வெறும் டம்மி லட்சுமின்ட்டாங்க. மொத்தமே நாங்கள் அப்போ என்ன பண்ண முடியும்? எங்களால் தைரிய லட்சுமி இல்லைன்னா தனலட்சுமியாக இருக்கட்டும், என்ன பண்ணது தானிய லட்சுமியாக இருக்கட்டும், எல்லா லட்சுமியும் எல்லாம் இழந்து விடுவோம். தைரியம் மட்டும் இருக்கணும். அதை தான் இங்கு சொல்லுகிறபடு சொல்றார். என்ன சொல்றார்? மனம் வாக்கு என்று சொல்லக்கூடிய மெய்யினால் நான் சும்மா இருந்தேன். சொல்லுவதற்கு இல்லை. 12 வருஷம் சும்மா இருந்தார். எத்தனை வருஷம் நம்மளால இருக்க முடியும்? பேசல, என்னது பேசவே இல்லை, சும்மாவே இருந்தார் 12 வருஷம். பண்டை தவம் 12 வருஷம் சும்மா இருக்கிறது. சும்மா இருக்க முடியுமா? சும்மாவே இருந்தார். மறுபடியும் எப்போ இறைவன் காட்சி கொடுக்குறாரோ அது வரைக்கும் சும்மா இருந்தார். ஆனால் நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டார். 12 வருஷம் சும்மா இருக்க முடியுமா? ஆனால் அவர் இருந்தார். அதை தான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இன்ன தன்மை என்று அளவிட்டு கூறுவதற்கு இயலாத மனம் வாக்கு முதலியவற்றால் இழைந்து அசைவின்றி பேசாமல் சும்மா இருக்கும் அனுபூதி எல்லைக்குள் புகுமாறு அடியேனை செலுத்திய அருளியவா. இதை நான் என்னன்னு சொல்லுவது? பள்ளிக்கூட பக்கம் போகாத என்னை சும்மா இருன்னு சொன்னீங்க, நான் சும்மா இருந்தேன். நான் இப்ப என்ன பாடுறேன்?
கந்தர் அலங்காரம் பாடுறேன். யார் மேலே? கந்த கடவுள் முருகப்பெருமான் மேலே. அப்போ அந்த 12 வருஷம் சும்மா இருந்ததற்கான பலன் எனக்கு எப்ப கிடைச்சிருக்கு? இப்ப கிடைச்சிருக்கு. அப்போ மௌன விரதம் இருக்கணுமா வேண்டாமா? அது எதற்காகன்னா, இறைவன் கண்ணு கொடுத்துருக்கார். கண்ணை கட்டிட்டு பார்க்காம இருக்க முடியுமா? முடியாது. காதை கொஞ்சம் பொத்திக்கலாமா? முடியாது. ஆனால் வாயை மட்டும் கொஞ்சம் பேசாமல் வச்சுக்கலாமா? ஏன்? இந்த வாயால் தான் நிறைய கெடுதல் உண்டா இல்லையா? தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாது, நாவினால் சுட்டவடு. உள் ஆறும் நாவினால் சுட்டவடு. எது? தீயினால் சுட்ட புண் உள் ஆறும். அது ஆறிடும், காலப்போக்கில் அது மறைஞ்சு போயிடும். ஆனால் நாவினால் சுடுவது இருக்கே, அது அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. ஏன்? இந்த நாய் என்று சொல்லக்கூடியது எப்போ என்ன பேசும்னு நம்மால தெரியாது. நல்லதை பேசுமான்னா இல்லை. அதனால தான் திருமந்திரத்தில் சொன்னார், யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானேன்னார். ஒன்று கடவுளுக்கு ஒரு இலையை போடு, அதுவும் முடியலையா? ஒரு பசுமாட்டுக்கு ஒரு கட்டை அகத்திக்கரையை கொடு, அதுவும் முடியலையா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி எறும்பு புத்துக்காவது எதையாவது போடு, அதையும் முடியலையா? பேசுகிற பொழுதாவது நல்ல வார்த்தையா பேசு 4 பேர்கிட்ட. நம்மால் அதெல்லாம் செய்கிறோம். இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே, ஏன் மாமா நேற்றெல்லாம் நல்லா தானே இருந்தீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு? என்னமோ வயிற்று வலின்னு வந்தேன், நாளைக்கு ஆப்ரேஷன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா மாமா? இந்தாங்க மாமா ஆப்பிள் சாப்பிடுங்க மாமா, உடம்பை தேத்திக்குங்க மாமா. நான் என்னன்னு சொல்லுவேன் மாமா? எழுத்து வீட்டுக்கார் கூட இப்படி தான் வயிற்று வலின்னு வந்து படுத்தார் மாமா, ஆப்ரேஷனோ கீப்ரேஷனோ பண்ணாங்க மாமா, 3 நாள்ல. ஹாஸ்பிட்டலில் போய் சொல்கிற வார்த்தையா இது? சொல்கிறோமா இல்லையா? நல்லது. அங்கே கூட 3 நாளைக்கு முன்னாடி இப்படி தான் போனார், வந்துட்டார், அவர் நல்லா இருக்கார், ஆரோக்கியமாக இருக்கார், இப்போல்லாம் ஆப்ரேஷன்றது சாதாரணமாகிடுச்சு, அப்படி தானே சொல்லணும். ஆனால் நம்ம சொல்கிறதே இல்லையே நல்ல வார்த்தை. முதல்ல நம்ம பிள்ளைகளை கூப்பிடும் போதே நல்ல வார்த்தையை ஏ மூதேவி வந்து தொலை, அப்படி தானே கூப்பிட்றோம். சாமி இந்த குழந்தைங்க தூங்கின்னு இருக்கும் போது என்ன சொல்கிறோம்? ஏ மூதேவி சீக்கிரம் வா, ஏ சனினை வந்து தொலை, ஏ குரங்க வால் மட்டும்தான் இல்லை, வால் இருந்தால் நீயும் குரங்கும் ஒன்று, அப்படி தான் திட்டுறோம். பிள்ளைங்களையே அப்படி சொல்லும் போது மற்றவங்களை எவ்வளவு சொல்லுவோம். அப்போது இங்கு சொல்லுகிற பொழுது சொல்கிறார், இந்த வாயால் இறை நாமத்தை சதா சர்வகாலம் சொல்லிக்கொண்டே இருந்தோமே. ஆனால் அருணகிரி பெருமான் எப்படி கந்தர் அலங்காரம் பாடினாரோ அதுபோல மௌன விரதம் என்று ஒன்றை நாமே இருந்தோமே. ஆனால் கண்டிப்பாக நம்மையும் இறைவன் என்ன பண்ணுவார்? அருணகிரியாரை போன்று வைக்கிறாரோ இல்லையோ, அவர் திருவடியிலேயாவது நமக்கு இடம் தருவார். எந்த லோகத்தில்? கந்த லோகம்னு சொல்லக்கூடிய கந்த லோகத்தில் நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? இடம் கிடைக்கும். அப்போ சும்மா இருன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் சொல்றார், சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லைக்குள் செல்ல என்னை விட்டவா. அப்போ சும்மா இருன்னு சொன்னதை அவர் இருந்தார். அப்பா சொன்னார், பிள்ளை இருந்தது. இப்போ எந்த அப்பா சொல் பேச்சியும் எந்த பிள்ளைங்களும் கேட்கறதில்ல. அதனால் இன்றைய நிகழ்வு 10வது பாடலோடு நிறைவு செய்து 11வது பாடல் என்று சொல்லக்கூடியதை நாளைய தினத்தில் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கூட்டு வழிபாடு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம
நம சிவாயே. ஓம் நம சிவாயே. ஓம் நம சிவாயே. ஓம் நம சிவாயே. ஓம் நம சிவாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த கூட்டு பிரார்த்தனையுடைய பலன் எனக்கு கிடச்சிருக்கு, பரிபூர்ணமாக கிடச்சிது. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்மையாருடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிறைய பேர் வருவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ரேம்ப் போடலாம் சொல்லி அதுக்கு தள்ளும்போது முதல் அடிப்பட்டு 3 எலும்பு உடைஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அப்போ அந்த நிகழ்ச்சி இங்கே வந்த எல்லா அடியாருடைய கூட்டு பிரார்த்தனை தான் நான் இங்கே உங்கள் மதியில் நிற்கிறேன். கூட்டு பிரார்த்தனைக்கு அவள் பலன் உண்டு. என்ன தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ரூபா செலவு பண்ணி எல்லாம் வைத்தியம் பார்த்தாலும் இறைவனுடைய திருவருளும் அடியார்களுக்கு கூட்டு பிரார்த்தனை இருந்தால் எல்லாமே பரிபூர்ணமாக நம்ம கஷ்டங்கள் நீரும், நம்ம உடலுடைய எல்லா இதாலும் நீங்கும். அதுக்கு உதாரணம் நானே ஒரு ஆளுக்கு நிற்கிறேங்க. அதனால் எனக்கு கூட்டு பிரார்த்தனை மனமாற சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்காக உங்களுக்காக தான், உங்கள் குடும்பம் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பசங்க நல்லா இருக்கும், குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கூட்டு பிரார்த்தனையை. என்ற அளவில் இன்றைய நிகழ்ச்சியோட உபயோகர்கள் மரியாதைக்குரிய ஏபி சாரதி மற்றும் மூலம் நிறுத்திக்கொண்டு மீண்டும் நாளை மாலை ஆள் சேர்ந்து கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.